மியூசிக்கல் ஒர்க்கா வந்து நான் கார்ல எல்லாம் போகும்போது எப்போ பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். யூஸ்வலா உங்களோட சாங்ஸ் நிறைய இருக்கும். இப்ப கிஸ்ஸும் இருக்கு. அதுல அனிருத் சார் பாடின நம்ம பாட்டு அது ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட். இன்னைக்கு வந்து என்னாச்சு, நான் இப்ப ரெடி ஆகிறதுக்கு அங்க போய் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த வீட்ல இருந்து அந்த பாட்டு கேக்குது எனக்கு. சீரியஸா அப்படியே பரவாயில்லையே, இப்போ இன்டர்வியூ பண்ண போறோம், இந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு, அந்த அளவு ஹிட் ஆயிருக்கு. So, அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக்கலா உங்களுக்கு லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு பேஷன் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்டா மியூசிக் வந்து வேர் இட் ஸ்டார்டட்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் தான் ப்ரோ. ரொம்ப சின்ன வயசுலயே எனக்கு அந்த ஒரு செஞ்சு இருக்கும். இப்போ பக்கத்து வீட்டில் சில அண்ணாலாம் இருப்பாங்க, ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிறதுலாம். அவங்களாம் சும்மா அந்த கவிதைலாம் சில பேர் எழுதுவாங்க. அவங்க எழுதி வச்சிருக்கும் போது அதை பிடிங்கி வச்சுட்டு சும்மா நான் டியூன் போட்டு நானே பாடிட்டு இருப்பேன். அது எனக்கு டியூனு, அது மெலடி, அது கம்போசிங் அப்படிலாம் தெரியாது. ஸோ அந்த பேசிக் சென்ஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்துச்சு. தென் வந்து எனக்கு ஸ்கூல் பேண்ட் எனக்கு செம்ம இன்ட்ரோடக்ஷனாக இருந்துச்சு எனக்கு மியூசிக். ஒரு 7th படிக்கும்போது ஒரு ஹெவி மெட்டல் ராக் பேண்ட் இருந்துச்சு. அங்க வந்து இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அது ரொம்ப வியர்டா இருக்கும். அவங்க கூட சேர்ந்து அப்படி ஒரு வித்தியாசமா ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நான் கோயம்புத்தூர்ல படிச்சேன். கரெக்டா ஸ்கூல் மாதிரி. எந்த ஸ்கூல்? லிசியூன்னு ஒரு ஸ்கூல் கோயம்புத்தூர்ல. அங்கதான் படிச்சேன். 7th to 12th அங்க படிச்சேன். அங்க அந்த செட்டப்பே வந்து வித்தியாசமா இருந்துச்சு. அங்க வந்து கொஞ்சம் நிறைய இந்த லிங்கன் பார்க் பாட்டு, இப்ப கிரீன் டே பாட்டு இதெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது வேற மாதிரி மியூசிக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சு. அங்க இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. தென் அப்படியே மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படியே அதுக்குள்ள போயிட்டேன். ஸோ லேட்டர் வந்து அது எந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு அது சீரியஸா இது வந்து பேஷன் வந்து ப்ரொஃபஷனா மாறுற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும்ல? ஸோ அது அந்த பாயிண்ட் எப்போ நீங்க உணர்ந்தீங்க? அது காலேஜ் படிக்கும் போதே தெரிஞ்சிச்சு. அங்க காலேஜ் அப்புறம் சென்னை வந்தேன். ஸ்கூல் முடிச்சுட்டு எஸ்ஆர்எம்ல படிச்சேன். ஸோ அங்க படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்ஜினியரிங் படிக்கிறேன், ஆனா படிச்சு முடிச்சு இதுல எனக்கு பெருசா எதுவும் இருக்காது, நான் வேற ஏதாச்சும் பண்ணணும், வேற ஏதாச்சும் பண்ணா மட்டும்தான் எனக்கு பிடிச்சது எனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு. தென் காலேஜ் முடிக்கும் போது எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் தான் சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுவும் எதுக்கு படிச்சேன்னா வீட்டுல சமாளிக்கணும். இப்ப சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சா ஒரு 2 வருஷம் டைம் கிடைக்கும், அந்த கிடைக்கும், அந்த டைம் வச்சு ஏதாச்சும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ண. எனக்கு அங்கங்க சின்ன சின்ன ஹோப் கொடுக்கும், வாழ்க்கையே கொடுக்கும். அங்கங்க ஏதாச்சும் நான் ஒண்ணு பண்ணுவேன், அது ஏதோ ஒன்று ஒர்க் ஆகும். அது மூலமா சும்மா காலேஜ் படிக்கும் போதே சும்மா ஒரு மேரத்தானுக்கு ஏதோ சாங் பண்ணேன். ட்ரிச்சி மேரத்தான் ஒன்று அது கொடுத்தேன். அப்ப அந்த மேரத்தானுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு 10,000 பேர் ஓடிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டு போட்டு ஓடிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே. இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவேஷன் அங்கங்க கிடைச்சது. சோ அதை அப்படியே பிடிச்சு. ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து உள்ள ஒரு விஷயம் இருக்கும், அந்த பேஷன் இருக்கும். நிறைய பேருக்கு அது பர்சீவ் பண்ண வந்து மிட் பாயிண்ட்லயே ஃபேட் ஆயிடும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ ஹோல்ட் ஆன் டு இட்ல ஃபார் a longer time. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். எனக்குமே அந்த டைம்லாம் வந்துச்சு ப்ரோ. டியூரிங் கோவிட் டைம்ல வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஃபேஸும் வந்துச்சு. அந்த ஃபேஸும் வந்துச்சு. ஆக்சுவலா இதுக்கு மேல என்ன பண்ணணும், நம்ம நிறைய கத்துக்கலையோ, இன்னும் நிறைய பண்ணிருக்கணுமோ, இன்னும் ரிலீஸ் பண்ணிருக்கணுமோ, நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனா அந்த பாயிண்டையும் தாண்டிட்டோம் அப்படின்னா சொல்றேன், அந்த எண்டுக்கு வந்துட்டு அதையும் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியாது, பட் ஓடுங்க. அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும்ல, அதையும் தாண்டியாச்சுனால அதையும் தாண்டின பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு சின்ஸ் அதையும் ஹோல்ட் ஆன் பண்ணி இருந்ததுனால இப்ப வர சேலஞ்சஸ், இப்ப வர இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நாங்க அதையே பாத்துட்டோம், இது வந்து கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி நிறைய பாத்துட்டோம். ஆமா. சோ நீங்க இண்டி ஃபர்ஸ்ட் பண்ணீங்க. சோ இண்டிபெண்டன்ட்ல இருந்து அப்புறம் நீங்க ஃபிலிம் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு கம்போசராகவும் ஹவு சேலஞ்சிங் வாஸ் இட் அண்ட் மைண்ட் செட்டா என்னெல்லாம் மாத்திக்க வேண்டியது இருந்துச்சு? எஸ், இண்டி பண்ணும்போது ஒரு ஜான்ரா ஸ்பெசிஃபிக்கா உங்களால ஒரு மியூசிக் பண்ண முடியும். ஆக்சுவலா உண்மைதான். இண்டி பண்ணும்போது நம்ம இப்ப எனக்குமே அந்த ஒரு இது இருந்துச்சு. நான் வந்து சர்டன் ஜான்ரா தான் எனக்குமே ஐ மாஸ்டர்டுன்ற மாதிரி எனக்கு தெரியும். சில ஜான்ரா ஐ நோ ஹவ் டு டூ இட். when it comes to film musicனு வரும்போது அது எப்படின்னா நீங்க எல்லாமே பண்ணணும், ஆனா உங்களுதாவும் இருக்கணும். அது எல்லா ஜான்ராவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்க தான் பண்ணீங்கன்ற ஒரு சிக்னேச்சர் இருக்கணும் போது
எனக்கு வந்து அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் திணறணும் தான். தென் வந்து எனக்கு வந்து அது நானே பழகிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து மைண்ட் செட்டா நம்ம மாத்திக்கணும். நம்ம வந்து ஒரே ஜோன்ல பண்ண முடியாது. வி ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர். இப்ப முன்னாடி நான் வந்து நிறைய ஃபோக் சாங்ஸ் அதெல்லாம் நான் பண்ணதும் கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு விஜய் ஆண்டனி பாட்டெல்லாம் பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து கேட்பேன். ஆனா நான் உட்காந்து பண்ணனான்னு கேட்டா பண்ணது கிடையாது. பட் அது அந்த இதெல்லாம் பிரேக் பண்ணேன். ஸோ எனக்கு இது தெரியாதுன்றத எதுக்கு நம்ம இது பண்ணோம், இறங்குவோம், தலைவன் பாட்டு 2-3 கேட்போம். தென் அது ஒரு ஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபோக் வந்து மே சவுண்ட் வெரி சிம்பிள், பட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டா இருக்கும். இல்ல அது ஸ்டார்டிங்ல அப்படி இருக்கும். பட் அதுக்கான அந்த எப்படி சொல்றது, ஜோதியில இறங்கிட்டோம் அவ்வளவுதான். அது பிரேக் பண்ணிட்டேன் நானே. அந்த மைண்ட் செட்லாம் பிரேக் பண்ணிட்டு தென் நம்ம எல்லாமே பண்ணணும், எது கேட்டாலும் பண்ணணும். அதுல வந்து எப்படி வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தையும் உள்ள வைக்க முடியும். ஒருத்தவங்க கேட்கறாங்கன்றதுக்காக சும்மா மெஷின் மாதிரி அடிச்சு கொடுக்குற வேலை பண்றது நம்ம எக்ஸைட் பண்ணாது. கடைசியில மாட்டிப்போம் அதுல. அதுல சோ அப்படி ஒரு இது வந்தாலும் அதுக்குள்ள நமக்கு பிடிச்ச விஷயத்த எப்படி அதுக்குள்ள பேக் பண்ண முடியும். சோ அதுதான் ஆமா. சோ அதுதான் ட்ரை பண்றது. சூப்பர். ஏர்லி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, இப்போ நம்ம லைஃப்ல வந்து சில மியூசிக் டைரக்டர்ஸோ இல்ல சிங்கர்ஸோ யாரையோ பார்த்துட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மள்ட்ட பெருசா இருக்கும், நம்மள அறியாமே இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு கம்போசர் யாராவது பார்த்துட்டு இந்த மாதிரி ஆகணும் இல்ல இந்த சவுண்டிங் வரணும் அப்படின்ற மாதிரி ஹேவ் யூ எவர் தாட்? சவுண்டிங் கிடையாது. பட் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் யுவன் சாரோட சிங்கிங் தான் எனக்கு வந்து அஸ் அ சிங்கரா எனக்கு வந்து பாட ஆரம்பிச்சது தலைவன் பாட்டுல தான். அது நமக்கு தெரியல ப்ரோ, நம்ம ஒரு செட் ஆஃப் ஒரு குரூப் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளாம் ஒரு அந்த ஏஜ் குரூப் நினைக்கிறேன். தலைவன் தான் நமக்குலாம். ஆமா, ஏன்னா இப்ப எல்லாம் 2K கிட்ஸா இருக்காங்க. நம்ம கொஞ்சம் அந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் தான் முன்னாடி. பட் நமக்கு யுவன் ரொம்ப பிடிக்கும். நிறைய யுவன் சார் சாங்ஸ் ஸ்கூல் படிக்கும் போது எல்லாம் நிறைய பாடுவேன். ஸோ அதனால மேபி அவரோட அந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் லைட்டா என் மியூசிக்ல இருக்குன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. நீங்க இப்ப வேற போகாதே இல்ல யுவன் சரியா பாட வச்சிட்டீங்க. அதெல்லாம் ட்ரீம் தான். ஏன்னா எனக்கு அந்த போகாதே சாங் ஆக்சுவலா லைஃப்ல ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ண சாங். ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு என்னடா இது, என்னடா இப்படி இருக்குன்னு. என்ன ப்ரோ படிச்சிருப்பேன், 5th படிச்சிருப்பேன், 5th 6th அவ்வளவுதான். அப்பெல்லாம் என்ன ப்ரோ லவ் ஃபெயிலியர் தெரியும், ஒன்னும் தெரியாது ப்ரோ. ஆனா அப்ப கேட்டே நமக்கு அந்த சோகத்தை கடத்துறது இருக்குல்ல, அதெல்லாம் மேஜிக் தானே. இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்றது அப்பவே புரிய வைக்கிறாங்க. ஸோ வந்து அதனால எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படியே இது பண்ணி நானும் ஒரு போகாதே பண்றதா சொல்லி பண்ணி அப்புறம் அவரே பாடினதெல்லாம் மேஜிக் தான். அது ஃபர்ஸ்ட் படத்துல பாடினதெல்லாம் மேஜிக். ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஐ திங்க் அது வந்து சரியான உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஒன்ஸ் அவர் ஸ்டுடியோல பாடிட்டு வெளில வந்து அது வந்து அது செம்ம மேஜிக். இல்ல அவர் ஆக்சுவலா துபாயில இருந்து பாடி அமிச்சாரு. ஆனா என்னன்னா அவர் பாடுவாரா பாடமாட்டாரா எதுவுமே தெரியாம உட்கார்ந்து அன்னைக்கு என் பர்த்டே வேற கரெக்டா பிறந்த நாள் அன்னைக்கு அமிச்சாரு ப்ரோ. ஆமா, கவினனாக்கு அடிச்சேன் இந்த மாதிரி வந்திருக்குண்ணா, God has blessed you வந்துச்சு. சோ அது ஒரு 360 தான். ஆசம். சோ யுவன் சாரோட ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் சாங்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பிளேலிஸ்ட்ல இருக்கும்னா ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு யாருக்கும் பிடிச்சதுதான் ப்ரோ. ஒரு நாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராம் சாரோட அவங்க காம்போ, நாமத்துக்குமார் சார் காம்போல பண்ண எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியான காம்போல அது. நாமத்துக்குமார் சார் அண்ட் யுவன் சார் காம்போ லிரிக்கல் வேல்யூவாவே எங்கேயோ இருக்கும் ப்ரோ. எனக்கு இப்ப அதெல்லாம் மிஸ் பண்றோம் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்ப ஃபீல் பண்றோம் ரொம்ப அந்த லிரிக்கல் வேல்யூ எங்கேயோ இருந்துச்சு. இப்ப அது மட்டும் தான் எனக்கு. மத்தபடி மியூசிக்கா எல்லாமே பயங்கரமா இருக்கு, எல்லாமே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, சவுண்ட்ஸா பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. லிரிக்கல் வேல்யூவா அப்ப இருந்த ஒரு இது இப்ப இருக்க மாட்டேங்குதோன்ற ஒரு ஃபீலிங் லைட்டா. ஜென்ரலாக நிறைய பேருக்கு இது இப்போ ஒரு தாட் இருக்கு. முன்னாடி வந்த சாங்ஸ்ல வந்து லிரிக்கல் வேல்யூக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லிரிக்கலி மியூசிக் லிரிக்கல் எல்லாம் ஈக்குவலா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அது கொஞ்சம் இம்பேலன்ஸா இருக்கும்ன்ற ஒரு கருத்து இருக்குல்ல. ஆல்சோ கைண்ட் ஆஃப் மூவிஸ் இருக்குல்ல. இப்ப என்ன மாதிரி மூவிஸ் வந்து மக்கள் பாக்குறாங்க, அதுக்கு என்ன மாதிரி பாட்டு இங்க ப்ரொடியூஸ் பண்றோம், அதுவும் பெருசா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுல. இப்ப வந்து எப்படி சொல்றது, இப்ப நீங்க அந்த டைம்ல வந்து தங்க மீன்களோ இல்ல வந்து அந்த மாதிரி ஜோன்ல இருக்கிற படங்களோ இப்பயும் வருது. பட் ஆனா எவ்வளவு நம்பர் ஆஃப் பிலிம்ஸ் வருது. அப்ப நிறைய வெரைட்டி இருந்துச்சு ஃபீல் ஆச்சு. அந்த டைம்ல நிறைய வெரைட்டி இருந்துச்சு. பில்லாவும் வரும், பருத்தி வீரனும் வரும், இப்படி மாறி எல்லாம் கண்டா வந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து இப்போ ஒரு ஜோன்ல போதும்ன்ற ஃபீலிங் இருக்கா. பட் எல்லாமே ஒரு ஃபேஸ் தானே, மாறிட்டே இருக்கிறது தானே. ஆமா,
அண்ட் ட்ராக்ஸுமே வந்து அந்த ஒரு ஒரு ஆல்பம் எடுத்துக்கிட்டோம்னா அதுலயே ஒரு வெரைட்டி இருந்த மாதிரி இருந்துச்சுல. மேபி இப்போ ஷ்ரிங்க் ஆகுதுல நம்பர் ஆஃப் சாங்ஸ் இன் ஆல்பம். முன்னாடி வந்து நிறைய இருந்ததுனால ஒண்ணுமே ஒரு ஜோனை டச் பண்ணிட்டு வந்த மாதிரி அப்போ ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சோ? அப்ப இருந்துச்சு. பட் இப்பவும் வேற விதத்துல இருக்கு ப்ரோ. அது வந்து எப்படி சொல்றது, அப்ப இல்லாத ஒரு ஆல்பம் இப்ப வந்து ஹிருதயம் ஆல்பம் எடுத்துப்பாங்களேன், கம்ப்ளீட்டா மியூசிக்கல், கம்ப்ளீட்டா அவர் என்ன சிடில அதுல என்ன சொல்லுவாங்க, வினைலாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வந்து அதுக்காகவே ஸ்பெசிபிக்கா யோசிச்சு பண்ற டைரக்டர்ஸும் படங்களுமே இப்பதான் வருதுதான். இப்ப காண்டாராவோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி படங்களும் இருக்கு. என்னன்னா இப்ப நிறைய எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து டூ மச் ஆஃப் திங்ஸ் தேர்ன்ற அதுல வந்து சில நல்ல காணாம போயிடுதோன்ற ஃபீலிங் இருக்கு. இந்த மாதிரி வந்தாலுமே இவ்வளவு கிரௌடுல வந்து அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கண்ணுக்கு முன்னாடி நமக்கு எது வந்து காட்டப்படுதோ அதை தான் பாக்குறோமோன்ற ஃபீலிங் இருக்கு. அது மியூசிக் பிசினஸோட மியூசிக்கும் அப்படிதான், படங்களும் அப்படிதான் நினைக்கிறேன். எது வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறைய இருக்கிறதுனால எது வந்து அந்த ரேஸ்ல முன்னாடி எதுவும் கண்ணு முன்னாடி நிக்குதோ அதுதான் நம்ம நிறைய பாக்குறோமோன்ற ஃபீலிங். இதுல வந்து பிஆர் வந்து என்ன ரோல் பிளே பண்ணுது? ஐ திங்க் பிஆர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப அதுக்கு ஒரு சிஸ்டமோ அந்த மாதிரி எதுவும் இல்ல ப்ரோ. இப்ப இவ்வளவு கண்டென்ட் ரிலீஸ் ஆகும்போது யூ ஹாவ் டு ப்ரொமோட் யுவர் கண்டென்ட் அப்படின்றது தான் யூ ஹாவ் அல்டிமேட் கோல். இப்போ நம்ம ஒரு பண்ணிட்டு ஓகே இதனால காரணம் இதனால அப்படி ரீசனும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுக்காக எவ்வளவு ஸ்மார்ட்டா எல்லாரும் அவங்கவுங்களோட கெப்பாசிட்டிக்கு என்ன பண்றாங்களோ அது எல்லாமே. இப்ப நாங்கெல்லாம் முன்னாடி 2 நாள் முன்னாடி ஒரு பாத்ரூம் இன்டர்வியூன்னு ஒன்று கொடுத்து வச்சிருக்கோம். அத போய் பாருங்க, வேற வழி தெரியல அத்தான்னு. சோ ஏதாச்சும் நம்ம கையில இருக்கு, நம்ம கெப்பாசிட்டிக்கு நமக்கு இருக்கிற டைம்ல எவ்வளவு தூரம் நம்ம கண்டென்ட்டுக்கு நம்ம ப்ரொமோட் பண்றோம்ன்றது இட்ஸ் லைக் தேவைதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது ஒரு சிஸ்டம் கிடையாது. இப்ப ஒரு நாளுக்கு வந்து இப்போ ஒரு 1000 பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1000 பாட்டுல ஒரு பயங்கரமான பாட்டே இருக்கட்டும், ஆனா இப்ப பீப்புளை மட்டும் நம்ம வர சொல்ல முடியாதுல்ல. இப்ப நம்ம எடுத்து நம்ம ஒண்ணு கண்டென்ட் போடுறோம், இப்ப இங்க ரிலீஸ் ஆயிருக்குன்னு யாருக்கு தெரியும்? கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒண்ணு மேட்டர் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்ன்றது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஃபர்ஸ்ட் அந்த தாட் எல்லாம் கிடையாது. பாட்டு போடுறோம், நம்ம வேலை முடிஞ்சு ரிலீஸ் பண்ண போறாங்க யாரோ, அதுக்கப்புறம் என்னன்னா. பட் ஆனா அண்ட் ஆல்சோ இப்ப போக போக எனக்கு நான் ரியலைஸ் பண்றது என்னன்னா, ஓகே இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணிருக்கோம், அந்த கண்டென்ட் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம அதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் இப்பதான் நானே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஒரு மியூசிக் டைரக்டரா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது மியூசிக் போடுறதுதான் என் வேலைன்றது இல்லாம கொஞ்சம் பக்குவமாயிக்கணும்ன்றீங்க. ஆப்வியஸ்லி, ஏன்னா வந்து டைம் இஸ் ப்ரெஷஸ் இல்ல. இப்ப இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி 7 மாசம் 6 மாசம் எல்லாம் சில சாங்ஸ் பண்றோம், பண்ணி அதை ரீச் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம எஃபர்ட்டே போடலன்றதும் ஒரு நம்ம சைட்ல இருக்கு. ஏன்னா சில பேர் அதுக்காக பயங்கரமா எஃபர்ட் போடுறாங்க. ஆல் பீப்புள் அதுக்கு எஃபர்ட் போடுறவங்க, அதுக்காக யோசிக்கிறவங்க, அவங்க சும்மா அதை பண்ணிடல. சோ அது இருக்குல்ல. சோ அதுவும் தாக்க சாங் மார்க்கெட் இட்செல்ஃப். கண்டிப்பா அது உங்களுக்கு பர்சனல். எனக்கு அது டாடா ஆல்பமே அப்படிதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டாடா ஆல்பம் ரிலீஸ் ஆகும்போது பெருசா ஹிட் ஆச்சான்னு தான் எனக்கு தெரியல. பெருசா ஹிட்லாம் ஆகல. ஆக்சுவலா படம் ரிலீஸ் ஆச்சு, படம் ஓடிக்கிட்டே இருக்கு, சாங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சாங்க. தென் ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம் தேர் இஸ் ஒன் ஃபேஸ் நினைக்கிறேன், திடீர்னு பார்த்தா எல்லா பாட்டும் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பதான் எனக்கு அது புரிஞ்சது. ஓகே, நீ நல்ல ஒர்க் பண்ணிருக்க அப்படின்னா ஈவன் வித்தவுட் ப்ரொமோஷன், ஈவன் வித்தவுட் எனி திங், அதுக்கான ஸ்பேஸ் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சிரும்ன்றது ஒண்ணு இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ஓவர் திங்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணுவோம், மொதல் படம் பார்த்து எப்படி இது ரீச் ஆச்சா ஆகலையானே புரியாம இருந்துச்சு. தென் ஸ்லோலி பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்ணி, அண்ட் ஆல்சோ படங்களுக்கு வந்து அதுவும் ஒண்ணு இருக்கு ப்ரோ. ஒரு படம் சக்சஸ் ஆச்சுன்னா அதோட ஆல்பமா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதுக்கான ரீச் வந்து உங்களுக்கு எப்படியும் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு படம் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னும் போது அதுக்கான பொட்டன்ஷியல் வந்து கம்மியாகும். அதுவும் இருக்கு ஆக்சுவலா. பட் ப்ரீ ரிலீஸ் இருக்கு. பிஃபோர் ரிலீஸ் ஒரு பாட்டு வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹிட் பண்ண உங்களால முடிஞ்சுது, அதுக்கான ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருந்து உங்களால ஒரு பாட்டை ஹிட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா நோ மேட்டர் வாட் த ரிசல்ட் இஸ், இட் வில் ஒர்க்.
சோ அதுதான் இதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. சோ வந்து ஆனா இது ரொம்ப முன்னாடி இருந்து இருக்குல்ல, வைஸ் வர்சாவும் இருக்கு. படம் வந்து ரீச் ஆயிருக்காது, ஆனா அந்த பாட்டு வந்து போய் ரீச் ஆனதை வச்சு அந்த படம் ஓடுது. இளையராஜா சார் காலத்துல எல்லாம் ஊருக்கெல்லாம் வந்து இப்ப அந்த ஸ்பீக்கர் செட்ல வந்து இந்த பாட்டு கேட்டு அது ரிப்பீட் ஆயிட்டு இது என்ன படம் அப்படின்னு போயிட்டு அந்த படத்துக்கு போய் என்னைக்குமே சாங்ஸ் வந்து ஒரு படத்துக்கான அடையாளமா தான் இருந்திருக்கு. அந்த பாட்டை வச்சு அந்த படத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அதெல்லாமே. சோ அதெல்லாம் இருக்குதான் தெரியல. நானுமே இப்ப அடுத்து பண்ற ஒர்க்ல எல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றது தான். அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தான் ப்ராப்பரா எப்படியாச்சும் பிளாஸ்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த தாட் கிடையாது. பாட்டு பண்றோம், ஆல்பம் பண்றோம், ஆல்பமா எப்படி வைக்க நம்ம வேற ரொம்ப இந்த பழைய இந்த இந்திய ஆல்பமா யோசிச்சு வந்தோம்ல, ஆல்பம் அந்த இதுலயே வந்ததுனால எனக்கு ஆல்பமா தான் யோசிக்க தெரியும். அதுல நிறைய ஃப்ரீடமும் இருக்குல்ல, நான் எதை ஃபீல் பண்றோமோ அதை ஆத்தென்டிக்கா சொல்லி. எக்ஸாக்ட்லி, ஒரு ஆல்பமா தான் எனக்கு யோசிக்கவே தெரியும். ஒரு தனியா ஒரு பாட்டா எனக்கு எப்படின்னு தெரியும். ஒரு கதை சொல்றாங்க அப்படின்னா கூட நான் எப்படி ஒரு இந்தியா அப்ரோச் பண்ணுவேனோ அப்படிதான் அப்ரோச் பண்ணுவேன். ஓகே, இது கான்செப்டா தான் வச்சுப்பேன். இது ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்டுக்கு ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் பண்ணோம்னா என்னெல்லாம் பண்ணுவோம், ஒரு ஆல்பமா அப்ரோச் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், அதை சுத்தி ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ இப்பதான் நானே அந்த ரியாலிட்டிக்கு வரேன். ஓகே, நம்ம வந்து கரெக்டா வந்து ரிலீஸ் பண்ணணும், ரிலீஸ் டைம்ன்றது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ப்ராப்பரா பிளான் பண்ணணும். இந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நீங்க இப்ப இந்தியில பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரெஷர்ன்றது பெருசா இருக்காது. ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பிரஸிங் யுவர் செல்ஃப், அந்த ப்ரோக்ராமிங் அதுக்குள்ளே உட்காந்து நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு ரிலீஸ் டேட்னு இருக்கு, ஒரு ஜேர்னி ஒண்ணு இருக்குல்ல, கடைசியில திடீர்னு ஒரு இருக்கு அதை பண்ணணும்ன்றது. ஒரு ஆர்டிஸ்டுக்கு அது எப்படி? அது ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டம் தான். அது யூ ஹாவ் டு கோ த்ரூ பண்ணி அதை வந்து நம்மளா அதுக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது எனக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்குது ஆக்சுவலா. ஏன்னா அந்த டெட்லைன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஏன்னா பிகாஸ் எனக்கு இப்ப கூட ஓகே, இப்ப கூட ஓரளவுக்கு ஓகே. முன்னாடி வந்து எனக்கு ரிசோர்சஸே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. படம் பண்ற அளவுக்கான ரிசோர்சஸே என்கிட்ட கிடையாது. அப்ப நான் வந்து சென்னைக்கு தூரத்துல ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி கோவளம் சைட்ல ஒரு குட்டி அபார்ட்மெண்ட் எடுத்துட்டு உட்காந்துருக்கேன். நான் போய் ரெக்கார்ட் பண்ணணும்னாலே 40 கிலோமீட்டர் போனாதான் ரெக்கார்டே பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு டெட்லைனோ இதுவோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. பட் ஆனா இப்ப வந்து அதான் சொல்றேன், இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது பெட்டர் ஆயிட்டு வருது. ஆமா, நானும் அதை புரிஞ்சுக்கிறேன். இப்பெல்லாம் கொஞ்சம் மைண்ட் செட்டா ஓகே, நம்மக்குள்ள நம்ம ஒரு டெட்லைன் வச்சுட்டா மட்டும்தான் எல்லாத்தையும் டைமுக்கு முடிக்க முடியும். ஷூட் பண்றாங்க, ஷூட்டிங் போகுது, அதுக்குள்ளேயே எல்லா சாங்ஸும் முடிச்சு கொடுத்துட்டேன்னா அவங்களும் நிம்மதியாயிடுவாங்க, நானும் நிம்மதியாயிடுவேன். அப்புறம் ஃபுட்டேஜ் வரும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லா பாட்டும் இருக்கும், ஸ்டெம்ஸ் இருக்கும், அதை வச்சு நீட்டா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இந்த ஐடியாலாம் இப்பதான் எனக்கே ஃபிகர் அவுட் பண்ணி பண்றேன். முன்னாடி எனக்கு கிடையாது. அவங்க பேப்பரை புடிங்கிட்டு போற வரைக்கும் எழுதுவோம். இல்ல இப்ப நான் பிளான் பண்ணிக்கணும், அதெல்லாம் எனக்கு. பட் டெக்னிக்கல் ஒர்க்ல வந்து ஐ திங்க் யூ கேன் புஷ் சம்வன் இன்னும் ஃபாஸ்டா பண்றதுக்கு மேன் பவரை போட்டு டெக்னிக்கல் ஒர்க். எக்ஸாக்ட்லி. பட் கிரியேட்டிவ் ஒர்க்குக்கு நீங்க டெட்லைன் போட்டீங்கன்னா மேபி யூஆர் லிமிட்டிங் இட்ன்ற மாதிரி தானே ஒரு கான்செப்ட். அது லோ பண்ண விட்டுட்டாதான். சில சமயம் அதை விட்டுறதும் நல்லதுதான். ரொம்ப நானே சில சமயம் சொல்லிடுவேன், ஐயா என்ன ஒரு 10 நாளைக்கு விட்டுருங்க, நீங்களா கேட்டாலும் வராது, நானா ஏதாச்சும் பண்ணி எடுத்துட்டு வரேன். சில சமயம் அது அப்படிதான் ப்ரோ. அது அப்படிதான். அது மேபி ஒரு மியூசிக் டைரக்டரா இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணி போக போக அந்த ஃப்ரீடம் இன்னும் கிடைக்குமா, இல்ல உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் போக கிடைக்கும்? இப்ப கொஞ்சம் ப்ரெஷரா தான் இருக்கு. அது மறைக்கிறதுக்கு இப்ப நம்ம ப்ரெஷரா தான் இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது இல்ல ப்ரோ, நம்மளோட ஜேர்னினா நம்ம எதுல வந்திருக்கோம், நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் என்ன, நமக்கு இருக்கிற டைம் லைன்ஸ் என்னன்னு யாருக்கும் அதை பத்தி அவங்களுக்கு கிடைக்காது. ஆஸ் அ ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆஸ் அ டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு தேவைன்றது ஒரு டெட்லைன் இருக்கு. அதுக்கு தானே கூட நம்ம சம்பளம் வாங்குறோம், எல்லாமே பண்றோம். அதுக்குள்ள முடிச்சு கொடுக்கறதுக்கு தானே நம்மளுமே இது பண்றோம். அதுக்குள்ள எவ்வளவு பெட்டரா பண்றது பண்ணிக்கிறதுன்றது தானே பெட்டர். 100 ஓவருக்கு 100 ஓவர் இருந்தா இன்னும் நிறைய அடிக்கலாம் தான். ஆட்டம் 20 ஓவருக்கு தானே, 20 ஓவருக்கு தானே மேட்சே நடக்குது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதானே சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ் இருக்குல்ல. இப்போ நம்ம ஏஆர் ரஹ்மான் சார்னா நம்ம அத இப்போ முன்னாடி இந்த ரேடியோ டைம்லயே அதை கேட்டோம்னா இது ரஹ்மான் சாரோட சாங், இது யுவன் சாரோட சாங் அப்படின்னு சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ் ஒன்று இருக்கு. உங்களுக்கு அப்படி ஒண்ணு நீங்களே ஃபைன் பண்ணி ஓகே இதான் என் டோன், இதான் என் ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு பிக்ஸேட் பண்ணிக்கிட்டீங்களா, இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னு தான் நினைக்கிறேன். சின்ஸ்ல வந்து நான் கொஞ்சம் யுவன் சார் பார்த்து அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்ததுனால என்னமோ தெரியல,
நான் இன்னும் அது வந்து எக்ஸாக்டா என்ன பண்ணணும்ன்றது நான் பார்த்துட்டேன். ஏன்னா தலைவன் படம் அப்படி இருக்கவே இருக்காது. அதனால பருத்தி வேறு பண்ணுவாரு, படுத்துட்டு திடீர்னு பில்லா வரும். இதுல நீங்க என்ன சவுண்டிங்ஸ் என்ன நீங்க ஒத்துமை இருக்கு இல்ல. பட் ஆனா he has his own style over the period of time. பாத்தீங்கன்னா இவனோட ஸ்டைல், இவனோட கேட்டா தெரிஞ்சிடும். அது இப்ப நான் அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நெக்ஸ்ட் ஒரு ஆல்பம் பண்றேன். அந்த ஐ மீன் இன்னொரு சீக்கிரமா வரும் அந்த ஆல்பம். அதுல அது இருக்கும் நம்புறேன். இல்ல படத்தோடதுதான். அது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 3 படம் 4 படம் பண்ணிட்டேன். இப்ப 5ஆவதா ஒரு படம் வருது அப்படின்னும் போது ஓகே இதுதான் இவனோடது அப்படின்றது அது தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரீம் கொலாபரேஷன் ஏதாவது இருக்கும்ல? அது ஒரு ஆக்டரா இருக்கலாம், இல்லைன்னா டைரக்டரா இருக்கலாம், இல்ல சிங்கர், இந்த சிங்கர் கூட அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ரீம் கொலாபரேஷன் உங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது? ட்ரீம் கொலாபரேஷன் இந்தியில நிறைய இருந்துச்சு. இப்ப பிலிம் மியூசிக்னு அதுக்குள்ள வரும்போது ஆக்டர்ஸ் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் ஆசை. கார்த்தி சார் படம், ஸோ இந்த மாதிரி படம் எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, ஒரு இருக்கதானே குறிப்பிடும். எனக்கும் அஜித் சார் படம் பண்ணணும்னு ஆசைதான். படிப்படி நடக்கும் மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. ஸோ நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்களா? கீபோர்ட். ஸோ கீபோர்ட் மூலமா அப்படியே ப்ரோக்ராமிங்குள்ள வந்துட்டீங்க? கீபோர்டு மூலமா கிடையாது. ஐ வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்னோட பேண்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நான் வந்து ஒரு சிங்கரா அப்படியே வந்துட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா அந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ஹிப்ஹாப் ஆர்டிஸ்டா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பீட் ப்ரொடக்ஷன் தான் எனக்கு எக்ஸைட் பண்ணி எஃப்எல் ஸ்டுடியோக்குள்ள போனது. ஆக்சுவலா எஃப்எல் ஸ்டுடியோன்னு இருக்கும்ல, அதுல ஃபர்ஸ்ட் நானே எல்லாமே செல்ஃப் தாட் தான். எனக்கு செல்ஃப் தாட் பண்ணி நானே எஃப்எல் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு நானும் பீட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி பீட் போட்டேன். அதே மாதிரி அந்த பீட்ஸ் எடுத்துட்டு போய் நிறைய பேர் காமிப்பேன். அதுல ஹிப்ஹாப் ட்ராக்ஸ் அந்த மாதிரிலாம் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொலாப் பண்ணி பண்றாங்க. தென் இந்த பீட்ஸுக்கு மேல பாடினா என்ன ஆகும், இதெல்லாம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் மோர் எனக்கு வந்து எப்படி சொல்றது. தென் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு காலேஜ் டைம் அப்படி போகும்போது தான் வந்து படிப்படியா வேற என்னெல்லாம் தேவை. சிங்கிங்க்கு கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணேன், அப்புறம் கீஸ் கொஞ்ச நாள் கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் சவுண்ட் இன்ஜினியரிங் போய் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து தெரிஞ்சா மட்டும் தான் அடுத்ததாச்சும் பண்ண முடியுன்றதுக்காக ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் தான். இப்போ கத்துக்கிட்டேன்றீங்களா? இப்போ சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப முக்கியம் இல்ல ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கும்போது? நிறைய கிரியேட்டிவ்ல நீங்க லேர்ன் பண்றது வந்து பர்சனலா தான் இருக்கும். பட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா வெளியில இருந்து கத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ இந்த மிக்சிங் நாலேஜ் எல்லாம் வந்து போய் கத்துக்கிறது ஹவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பையன் வந்து எனக்கு மியூசிக் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவனுக்கு ஸ்ட்ரீம் லைனா எல்லாமே தெரிஞ்சிடாது. பட் நீ லேப் கீபோர்ட் இப்போ கம்ப்யூட்டரா இருக்கு. ஸோ அப்படியே ஒரு எப்படி சொல்ல அந்த ப்ராசஸ பண்ண முடியும். பட் அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, இப்போ சவுண்டிங் வந்து இப்படி இருக்கணும். ஏன்னா இப்போ இனிஷியலா நம்மளே பண்ணியிருக்கும் போது எல்லாத்தையும் போட்டு ஸ்டாக் பண்ணி கடைசியில ஜாரா இருக்கும். அப்புறம் இதை எப்படி கிளீனா பண்றதுன்ற ஒரு கொஸ்டின் வரும். அங்க இருந்து அது இதுல இதை கத்துக்கிறது எவ்வளவு முக்கியம்? கத்துக்கிறது தான் ப்ரோ எல்லாமே. இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு வந்து வாட் எவர் இட் இஸ் மியூசிக்கல் நாலேஜா நான் எவ்வளோ கத்துக்கிட்டேன், என்ன கத்துக்கிட்டேன் அது எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியாது. பட் ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் டைம் ஐ ஸ்பெண்ட் ஃபார் லேர்னிங் ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணதை விட ரொம்ப ஜாஸ்தின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து காலேஜ் டைம்ல இருந்து வெட்டியா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், யூடியூப்பை திறந்து வச்சுட்டு எவனாச்சும் ஏதாவது டுட்டோரியல் போட்டுட்டு இருப்பான். அந்த ஸ்கில் அவைலபிளா இருக்கணும்ல அந்த டைம்ல. எக்ஸாக்ட்லி அந்த டைம் அதுதான் சொல்றேன். எனக்கு அந்த டைம் தான் எனக்கு வந்து இப்ப எனக்கு காப்பாத்தி இருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு எனக்கே தெரியாம நான் என்ன கத்துக்கிறேன், எக்ஸாக்ட் கத்துக்கிறேன், மத்தவன மாதிரி கத்துக்கிறேன் நான் அப்படிலாம் எனக்கு தெரியல. மத்தவங்க மியூசிக் பண்றதுக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் பண்ண முடியும்ன்றது அவங்களோட இது. எனக்குன்னு ஒரு லேர்னிங் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஜோன் இருக்கு. ஒரு பாட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி பினிஷ் பண்ணணும்ன்றது என்னோட மெத்தட்ல எனக்கு தெரியும். அதேதான் மத்தவங்க பண்றாங்களா அதுதான் ரூலான்னு எனக்கு தெரியாது. அவ்வளவுதான், அதுதான் ரூலா இல்ல அதுதான் பண்ணணுமான்றது எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஒரு பாட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும், அது எனக்கு நான் வந்து செல்ஃப் டாட்டா பண்ணிட்டேன். அதுக்கு ஒரே ரீசன் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச யூடியூப்ல என்னென்ன இருந்துச்சோ, என்னென்ன சேனல்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் காதுல விழுந்துச்சோ அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதுதான் எக்ஸாக்டா சொல்லணும்னா அதுதான் எனக்கு வந்து என்னோட மியூசிக்கை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதுதான்ட்டு கிடையாது ப்ரோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று. நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் டெக்னிக்கலா இந்த டைம்ல வந்து ரொம்ப அவேரா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். எல்லாருமே சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வந்து ஒரு லைவ் மியூசிஷியன்ஸ்க்கான ஸ்கில்ஸ் இருக்கோ அதே அவ்வளவுக்கு டெக்னிக்கலான ஸ்கில்ஸுமே இப்ப ரொம்ப நீடட்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்ப வந்து மியூசிக் வந்து தெரிஞ்சாதான் மியூசிக் பண்ண முடியும்ன்றது காணும். இப்ப
இப்போ தட்ஸ் கம்ப்ளீட்லி கான். எனிஒன் கேன் டூ மியூசிக், எனிஒன் ஹாவ் குட் சென்ஸ், நல்ல டேஸ்ட் அப்படி இருந்துச்சுனாலே தே கேன் ப்ரொடியூஸ் அ ட்ராக், ரிலீஸ் அ ட்ராக். அது என்ன வேணா பண்ணலாம், வித்தின் செகண்ட்ஸ் கூட பண்ணலாம். ப்ராசஸ் சிம்பிளிஃபை ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சுன்னும் போது டெக்னிக்கலா அவேரா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். எனக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்றதும் அதான். இன்னை வரைக்கும் எனக்கு வந்து மியூசிக்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்றதே அதான். இன்னைக்கு என்ன வந்திருக்கு, இன்னைக்கு என்ன வந்திருக்கு, இதை இப்படி அவ்வளவுதான். அதுதான் எனக்கு எக்ஸைட் பண்ணும். அதை வச்சு ஏதாச்சும் பண்ணிடுவேன். இந்த இது வந்து இப்ப முன்னாடி ராமன் சாரும் அந்த இனிஷியல் டைம்ல ஒரு மாதிரி ஒரு வெஸ்டர்னான மியூசிக்க உள்ள கொண்டு வரும்போது கணக்கு பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாருன்னு நிறைய சிந்தசைசர்ஸ்ல அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் சைட்ஸ்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்ப்ளோர் பண்ற இது இல்லைன்னா சீக்கிரம் வெளில அவுடேட் ஆயிடுற மாதிரி இருக்குல்ல. சாஃப்ட்வேர்ஸை வந்து நிறைய நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஏஐ அது வந்து பெரிய ஒரு டாபிக் ஆயிடுச்சு இப்போ. அண்ட் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு ஏஐ. அதுல வந்து நம்ம சும்மா ஹம் பண்றது மூவ் பண்ணிட்டு அதுவே ஒரு லிரிக்ஸை போட்டு கேட்டா என்னடா இது நம்ம மைண்ட்ல நினைச்சதை கிட்டத்தட்ட கொண்டு வந்தது. அப்படின்னா கோயிங் ஃபார்வர்ட் வந்து ஜஸ்ட் உங்களோட ஐடியா இருந்தா போதுமே இல்ல, வெளியில வந்து ஒரு 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 பினிஷ்டு ட்ராக்க மிக்ஸ் மாஸ்டர் பண்ணி 5 நிமிஷத்துல கொடுத்துருது. அதான் ப்ரோ, அதுக்கான அவேர்னஸும் நமக்கு இருக்கும். இப்போ எனக்கு வந்து நான் சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கும் போது என்னோட சார் ஒன்னு ஃபர்ஸ்ட் அப்ப சொன்னாரு, அது நடந்து ஒரு 8 வருஷம் இருக்கும். என்ன சொன்னார்னா, நீ ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் தெரியுமா, நீ போனேன்னு வச்சுக்கோங்க, நீ ஒரு வாய்ஸ் பாட்டு பாடிட்டு அது செலக்ட் பண்ணினா உனக்கு வந்து அதுல வந்து யுவன் வாய்ஸ், ரஹ்மான் வாய்ஸ், ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் அதுவே காட்டும். நீ யார் வாய்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னாரு. பையன் அப்படின்னு போயிட்டு நடந்துருச்சு. எவ்வளவு ஃபாஸ்டா நடந்துருச்சு. ஆமா நிஜமா. இப்போ வந்து நம்ம கம்போசிங்ல வந்து ஏஐன்றது வந்து ஐ திங்க் அது ஃபியர் பண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம ஒரு கம்போசருக்கு அது வந்து கூட சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு டூலா அதை யூஸ் பண்ணிக்கிட்டா அது ரொம்ப ஹெல்த்தி. டூல் எல்லாமே டூல்ஸ் தானே ப்ரோ. அதுல நான் அதுதான் சொல்லுவேன், எனக்கு என்ன டூல் எப்படி யூஸ் பண்றோம் என்ன பண்றோம் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயத்த அதுக்குள்ள வச்சு என்னால அதை கொடுக்க முடியுமா. அது இல்லைன்னா அதுல ஒண்ணுமே இல்லையே. இப்ப நான் எதுவுமே பண்ணல, அதுவே ஏதோ பண்ணி கொடுக்குது, அது என் பேரை போட்டு கொடுக்கறதுல எனக்கு என்ன இருக்கு, அதுல எதுவுமே இல்லையே. நான் சொல்லணும்ன்றதுல ஏதாச்சும் தப்பா இருந்தா கூட ஓகே, எனக்கு அது 4 பேர் கழுவி ஊத்துனா கூட ஓகே தான். நான் என்ன பண்ணணும்னு இருக்கணும் அது அதுக்குள்ள வைக்க முடியுமான்றத மட்டும் எல்லாமே பாத்துக்கிட்டோம்னா பெட்டர்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அது இருந்துச்சுன்னா தான் நம்மள அடுத்தடுத்து வெறும் பிசினஸா மட்டுமே இதை யோசிக்க முடியாதுல்ல. ஆனா தெரியல, இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ அப்லோட் வெறும் ஏஐ மியூசிக்கே அவ்வளோ பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் ஆயிட்டு இருக்குல்ல. இப்ப எது உண்மை, எது ஒரிஜினல், எது வந்து இதுன்னே யாருக்கும் தெரிய போறது இல்லைல்ல. அது தெரியல, இனிமேதான் தெரியும். நம்மளே இப்போ ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கோம்ல அந்த விஷயத்துல. ஏஐ ஆமா, அதை பத்தி ஓவர் திங்க் பண்ண தேவை கிடையாது. பட் ஆனா கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்க செய்யும். அது வரும்போது பாத்துக்கலாம். அது வந்து ஒரு மேபி ஒரு பாயிண்ட்ல அது இப்போ ஆட்டானமஸ் கார்ஸ் வந்துருச்சு. பட் அதுக்குன்னு டிரைவிங் பேஷன் அது தனிதான். நம்ம அப்படி உட்கார்ந்து போக முடியாது. அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும். பட் மேபி அடுத்த 10 இயர்ஸ்ல அது எங்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். அனலாக் வர்சஸ் டிஜிட்டல் வந்து ஐ திங்க் நம்ம ரொம்ப டிஜிட்டல்லே ஸ்டார்ட் பண்றோம்னு நினைக்கிறேன்ல. அனலாக் வாட் டு யூ திங்க் ப்ரோ, பர்சனல் டேக்? அனலாக் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது, நான் ரொம்ப அவ்வளவு கியர்ஸ் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா இப்பெல்லாம் சில இதெல்லாம் வந்து இருக்கு. இப்போ வந்து யூ கேன் ரன் யுவர் ட்ராக்ஸ். அதுக்குன்னு ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று இருக்கு. அவங்க கிவ் யூ ஒன் VST பிளக்இன் மாதிரி. யூ கேன் சென்ட் யுவர் ட்ராக், லைவ்லயே நடக்குது. அவன் ஸ்டுடியோல அவனோட அனலாக் கியர்ஸ்ல லைவ்லயே அப்படியே ரன் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது அடுத்த ட்ராக்ல. சோ இது இப்ப கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். அது ஆக்சுவலா அனலாக் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அதுலதான் எனக்கு இப்ப புரியுது. இது கொஞ்சம் எக்ஸாக்ட்லி கொஞ்சம் இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீ ட்ரையல் மாதிரியும் இருக்கு. அதை பண்ணி தான் எனக்கு இப்ப புரியுது. ஓகே, ரொம்ப எக்ஸாக்டா உட்கார்ந்து ஆக்சஸ் பண்றதுக்கான இது இல்ல எனக்கு. ஆமா, பட் ஆனா இட் டேக்ஸ் ஆக்சுவலி இட் மேக்ஸ் சம் குட் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். நான் சும்மா இப்ப நம்ம ஒரு ப்ரீஆம்ப் வாங்கினாலே யூ நோ தி டிஃபரன்ஸ். ஒரு சவுண்ட் கார்டு அப்டேட் பண்ணாலே யூ நோ தி டிஃபரன்ஸ். முன்னாடி வச்சிருந்த சவுண்ட் கார்டுக்கும் இப்ப இருக்கிற சவுண்ட் கார்டுல எப்படி சவுண்ட் மாறி இருக்குன்றதே நமக்கு அவ்வளவு தெரியுதுன்னும் போது டெஃபினெட்லி இட் மேக்ஸ் மோர் டிஃபரன்ஸ் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்பதான் ரீசெண்டா அந்த நீவ் அந்த ப்ரீஆம்ப் ஒன்று வாங்கினேன்.
அதுலயே எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு நாளா வந்து எது சவுண்ட் வந்து வோக்கல்ஸ் எப்படி சவுண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னு க்ளீன் ஆயிட்டு அது போக போக நம்மளுக்கே அது இப்பதான் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றேன். அண்ட் ஆல்சோ எப்படி சொல்றது, இப்ப எனக்கும் ரொம்ப ஆசை ப்ரோ, ஒரு ஸ்டூடியோக்கு போயிட்டு அவங்க இருக்கிறதெல்லாம் ஒரு நாள் கலச்சு போட்டு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி. அந்த லக்ஸரியான இல்ல எல்லாரும் சில பேர் நடக்கும், சில பேருக்கு. ஆனா நீங்க சொன்ன அந்த இப்ப அந்த அனலாக் மூலமா அதை பிரிண்ட் பண்ற அந்த விஷயம் ஆக்சசபிள் ஆகிறதுக்கு இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இருக்கிறது வந்து நல்லா இட்ஸ் குட் ஆக்சுவலி. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. அனலாக் ஆக்சஸ்னு சொல்லிட்டு தே ஹேவ் ஆல் த எல்லாமே வச்சிருக்காங்க மேன்லி. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் உங்க ஸ்டீரியோ பஸ்ஸை சும்மா ரன் பண்றதுக்கு நிறைய இருக்கும்ல, இந்த பஸ் மாஸ்டர் பஸ்ல போடுறதுக்குன்னு நிறைய கான்சோல்ஸ் இருக்கும்ல, அதெல்லாமே வச்சிருக்கானுங்க. அதுக்கு ஒரு சும்மா சாஃப்ட்வேர் மாதிரி இது மாதிரி வருது, நீங்களே அதை ட்வீட் பண்ணி எல்லாம் பண்ணா உங்களுக்கு அங்க என்ன நடக்குதோ அது அப்படியே பிரிண்ட் ஆகி இன்னொரு ட்ராக்ல வந்து வாங்குறதுக்கு முன்னாடி என்னதான் இருக்குன்னு தெரிய முடியும். எல்லாத்தையும் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி பண்றதுக்கு இட் டேக்ஸ் a long time. நிறைய நம்ம அது வரைக்கும் பவுன்ஸ் பண்ணி அப்படியே உள்ள இருக்க சாஃப்ட்வேர்ல சிலது கம்ப்ரஸ் ஆகதான் செய்யும். ஆனா இந்தி பாக்ஸ் பண்றாங்க இப்ப 90% இந்தி பாக்ஸ் நிறைய பேர் அதுலயே மேஜிக் கொண்டு வந்துடுறாங்க. அது வந்து மாஸ்டர் பண்றதுக்கு தான் இருக்கு, அமௌண்ட் ஆஃப் டைம் எல்லாமே இருக்கு. பட் அனலாகும் அது ஒருத்தவங்க டேஸ்ட் தான் நினைக்கிறேன். இப்ப இத பண்ணிட்டு இந்த பாக்ஸ் பண்ண அதே அவுட்ட குடுக்கறான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இவ்வளவு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னப்பா இவ்வளவு பேசுனீங்களா, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமா, சோ வந்து மிக்சிங்ல இருந்தே அந்த சென்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ ஒரு ட்ராக் நம்ம கிரியேட் பண்ணும்போது எனக்கு பர்சனலா நான் வந்து ஃபுல்லா செல்ஃப் தாட்ன்றனால ஒரு பாயிண்ட்ல வந்து நான் பாட்டு கம்போஸ் பண்ணி ட்ராக்ஸ் போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்கேன், 100-200 போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பாயிண்ட்ல ஒரு சவுண்ட் இன்ஜினியர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்க எனக்கு மிக்ஸ் மாஸ்டர் பண்ணி தரேன். அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்ல, நம்மளோட ட்ராக் ஒருத்தவங்க மிக்ஸ் பண்ண. அப்போ போகும்போது உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போய் உட்கார வச்சாரு. உட்காந்து ஒரு 1/2 hour கிளாஸ் எடுத்தாரு. அதாவது 100-200 ட்ராக் போட்டான்றதோட 4 ட்ராக் உருப்படியா இருந்தாலே அதை கிளீனா மிக்ஸ் பண்ணி அது போலா இருக்கும். நீ ஃபுல் ஆக்குறதுக்கு ஏகப்பட்ட ட்ராக்ஸ போட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் எடுத்தாரு. அது வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மிக்சிங் விஷயத்துல இதை கிளீன் ஆக்குற லேர்னிங் வந்து, ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அது இருக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் பெருசா இருக்காது. அது போக போக ஹவு டிட் யூ ஃபிகர் அவுட்? ஏன்னா இப்போ உங்க ட்ராக்ஸ் எல்லாம் நான் கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கு, மிக்ஸ் நல்லா இருக்கு. நீங்களே மிக்ஸ் பண்றீங்களா இல்ல கிவ் இட் சம்வேர்? ஃபர்ஸ்ட் என்னோட அப்ரோச் வேறையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா இந்த ஓல்ட் ஸ்கூல் மெத்தட்ல ஒண்ணு பண்ணிருந்தேன். என்ன பண்ணேன்னா ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா எல்லா பிளகினையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லா ஃபேடரையும் 0 பண்ணிட்டு மொத்தமா கொடுத்துருவேன். முதல்ல இருந்து பண்ணுங்க, அதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தேன். அது என்னைக்கு போயிச்சோ அன்னையில இருந்தே மிக்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஆஃப்டர் தட் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன் எந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணணும் அங்க இருந்து மிக்ஸ் பண்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும்போது தே ஹாவ் அ பெட்டர் பிக்சர்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எங்க நான் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்றணும் இவ்வளவு தூரம் நான் அது பேசிக்கா அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு புரிஞ்சது அதான், நான் எவ்வளவு தூரம் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டடா கொடுக்கறனோ அவ்வளவு தூரம் அவங்களோட மிக்ஸ் பெட்டரா இருக்கு. நான் எவ்வளவு தூரம் அரைகுறையா பண்ணி குழம்பி போய் கொண்டு கொடுக்கறனோ அவ்வளவுதான். மிக்ஸ வெளியில கொடுக்கும் போது ஜெனரலா உங்களுக்கு அது எப்படி இருந்தது பர்சனலி? உங்களுக்கு நீங்க நினைக்கிற அவுட்புட் வந்திருக்கா இல்ல யூ கெட் சம்திங் நியூ விச் இஸ் பெட்டர்? சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஒரு கரெக்டான மிக்ஸ் இன்ஜினியரா நம்மளுக்கு அமைகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ஏன்னா ஒரு ப்ரொடியூசரா ஒரு ஒரு சவுண்டிங் இருக்கணும்னு நினைக்கிறது சில டைம் கம்ப்ளீட்லி வேறையாவும் ஆயிடும். நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டா அது நல்லாதான் இருக்கு, ஆனா பர்சனலா இதை கம்போஸ் பண்ணும்போது நீங்க அது நினைச்சது இருக்குமான்ற ஒரு கொஸ்டின் மார்க். அது வந்து ஒண்ணு வந்து மிக்ஸ் பண்றவங்களுக்கு வந்து நம்மளோட சவுண்டிங் என்ன, இவங்க என்ன இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது மிக்ஸ் பண்றவங்களுக்கு புரியணும். புரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைன்னா இந்த மிக்சன்ஸுமே ஸ்டைல் இதுதான், இவர்கிட்ட போனா எனக்கு இது எக்ஸாக்டா கிடைக்கும் அப்படின்றது அது வேணும்னா நம்ம அவங்க கிட்ட போகணும். இப்ப நான் அவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டைல் யோசிச்சுட்டு அது அவங்கதான் பண்ணுவாங்கன்னு நம்பி அங்க போய் இது ஏமாந்துட்டு அப்புறம் அவங்கள குறை சொல்லிட்டு அது எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட் தான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் ரெண்டுமே பார்ப்பேன். ஐ ஹாவ் ரியோன்னு சொல்லிட்டு என்னோட மிக்ஸ் இன்ஜினியர் இருக்காரு, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. யூ ப்ராபப்லி நோ ஸ்டான்லி அண்ட் ரியோன்னு சொல்லிட்டு அவங்க சவுண்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க.
ரியோ தான் மிக்ஸ் பண்ணுவான். ரியோ கிட்ட வந்து ஹி நோஸ் மை சவுண்ட்ன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப வருஷமா என் கூடயே டிராவல் பண்ணதுனால இவன் என்ன அனுப்புவான், என்னெல்லாம் தப்பா அனுப்புவான், எதெல்லாம் திரும்பவும் மிக்ஸ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ண சொல்லுவான், எல்லாம் முன்னாடியே எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பான். சோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, மிக்ஸே முடிஞ்சிருக்கும், மச்சான் இதெல்லாம் மட்டும் மாத்திடுறா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா 4 ட்ராக் ஆட் பண்ணி ஒரு 7 ட்ராக்கை மியூட் பண்ண சொல்லுவேன். இத பண்றதுக்கு எக்ஸாக்டா ஒரு ரேப்போ இருந்தா தானே பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து வினய் ஸ்ரீதர் அவர்கிட்ட 2 சாங் மிக்ஸ் பண்ண. ஆக்சுவலா அவர்கிட்ட போகும்போது நான் எக்ஸாக்டா எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு, இந்த பாட்டு இந்த ஒரு சவுண்ட் இந்த ஒரு பினிஷ்டா இருந்தா எப்படி இருக்கும். பிகாஸ் வி யூஸ் டு நோ அனீசா இருக்க நிறைய சாங், எல்லா சாங்ஸும் அவங்க தான் மிக்ஸ் பண்றாங்க. ஸோ யூ நோ சம் ஸ்பெசிபிக்ஸ் இல்ல, அவங்க இந்த சவுண்டிங் கொடுப்பாங்க. அவங்களோட இண்டி ட்ராக்ஸும் நிறைய கேட்டேன் என்ன சவுண்டிங் வருது. அப்படி பண்ணி அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டா அதான் வந்துச்சு. நான் என்ன யோசிச்சனோ அது வந்து இதை இப்படி பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ வந்து அது அவரோட எக்ஸ்பர்டீஸ் இல்ல, இது அவ்வளோ பாட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப எப்படி சொல்றது, கேக் வாக் பண்ணுவாங்கல்ல, அவர் அப்படி அதை முடிச்சு கொடுத்தாரு. இவ்வளோத்தையும் வந்து இப்படி காலைல ஆரம்பிச்சாரு, இப்படி பண்ணாரு, ஈவினிங் வந்தா எங்க செஷன் வாடினாரு, 4 சேஞ்சு சொன்னேன், வந்துச்சு அவுட்டு, கேட்டு பார்த்தா வந்துருச்சு. ஸோ அது அவரோட டெக்னிக் நினைக்கிறேன். குளோபல் மியூசிக் இருக்குல்ல, அது வந்து எப்போதுமே இட் ஹாஸ் an influence in தமிழ் மியூசிக், எப்போதுமே அப்படிதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரீசென்ட்லி. ஸோ அந்த ட்ரெண்டும் நம்ம தமிழ் இதுவும் கேட்ச் அப் பண்ற இது அண்ட் அதோட இன்ஃபுளுசஸ் வந்து எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து லேட்டஸ்டா கேபாப் வந்து பயங்கர ஹாப்பனிங்கா இருக்குல்ல இந்த மியூசிக் ஸ்பேஸ்ல. நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க என்னென்னமோ புதுசா பேண்ட் சொல்றாங்க, நம்மளும் போய் கேட்டா நம்மளுக்கு ஏதோ புரிய மாட்டேங்குது, ஆனா ஏதோ இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு கேபாப் ஒன்று வருதுன்னா அதோட இன்ஃபுளுன்ஸ் தமிழ் மியூசிக்ல நம்ம கொண்டு வரதும் அது எப்படி பாக்குறீங்க? ஐ திங்க் மேபி மியூசிக்கா ஓகே, மியூசிக்கா வந்து என்ன ஜான்ரா வேணா பிளெண்ட் பண்ணலாம். பட் எனக்கு சில சமயம் எங்க ஒட்டாதுன்னா மெலடியும் அதே மாதிரி இருக்கும்போது எனக்கு பர்சனலா ஒட்டாது, ஒன்று எனக்கு ஒரு ஃபீல் வரும். கல்ச்சரலா அதுக்கு தள்ளி இருக்கிற மாதிரி எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். அதோட மியூசிக்லாம் ஓகே, அது பீட்ஸா இருக்கட்டும், சின்ஸா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் ஸ்டைல் எல்லாமே எனக்கு ஓகே. when it comes to மெலாடிக்கா ஒரு விஷயம் பண்ணும்போது அதே கண்டென்ட் அவன் பாடுறத அவன் ஊருக்கு பாடுறான், அவன் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி அவனோட லாங்குவேஜுக்கு அவன் எமோஷனுக்கு அவன் பாடுறான். அவன் அந்த டியூனா இருக்கட்டும், கண்டென்ட்டாவும் சொல்றான், அவன் பாடுற கண்டென்ட்டும் சொல்றான். ஏன்னா அது ரெண்டுமே மேரி பண்ணணும்ல, பாடுற கண்டென்ட்டும் அந்த டியூனும் அதுக்கு ஒரு விஷயம் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இதுதான் எனக்கு சம்டைம்ஸ் எக்ஸாக்டா அது 200 ஜான்ரா ஐ மீன் 200 பாப் மியூசிக்ல இருந்து ஏதோ ஒரு ஜான்ரா எடுத்து அதை அப்படியே பண்ணும்போது, அதையும் அப்படியே பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு அது மட்டும் சில சமயம் எனக்கு அது ஒட்டாது. பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள் அது வந்து பியூட்டிஃபுல்லா இன்கார்பரேட் பண்ற பீப்புளும் இருக்காங்கல்ல, அவங்களோட கேட்கும் போது எனக்கு தெரிஞ்ச அனிசார் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனிசார் அது பியூட்டிஃபுல்லா பண்ணுவாரு, அவரோட ஸ்டைல் அவரோட மெலடி இருக்கும். மியூசிக் ஜான்ரா எடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இப்ப ரீசெண்டா என்ன வந்து புதுசா அங்க என்ன ஃப்ரெஷ்ஷா அப்படி ஒண்ணு வந்திருக்கா அதை தூக்கி அப்படியே வச்சு அழகா ஒண்ணு பண்ணுவாரு. ப்ரொடக்ஷன் ஸ்டைலாவும் எப்படி சொல்றது அவ்வளோ இன்டர்நேஷனலா சவுண்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ மெலடி லிரிக்ஸ் எல்லாமே நம்ம வைபா வர மாதிரி இருக்கும்ல. ஸோ அதான் பெர்ஃபெக்ட் பிளெண்டுன்னு எனக்கு நினைக்கிறேன். அதனால தான் இஸ் லைக் ஆல் சாங்ஸ் ஹிட் ஆகுது, எல்லாமே அதுல ஒரு மேஜிக் இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த டாபிக் முன்னாடியே வந்தோம். பட் இப்போ நீங்க ஒரு இந்திய ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, ஸோ பர்சனல் கிரியேஷன் நம்மகிட்ட ஒன்று இருக்கும் அண்ட் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இப்போ வெளியில இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஃபியூ மூவிஸ் பண்ணதுனால ஜென்மாட்டன் அடுத்து இதை பண்ண போறாரு, இல்ல ஜென்மாட்டன்றது இது வேணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நீங்க வந்து அதை எப்படி பாக்குறீங்க? நான் சொல்ற கதை அப்படின்றத வந்து உள்ள இருந்து வருதா, இல்ல இப்போ அந்த இன்ஃபுளுன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கா? இந்த எக்ஸ்பெக்ட் இந்த ஒரு கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி இந்த ட்ராக் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த சவுண்ட் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா வெளியில? இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, இப்ப எனக்கு இருக்கிற சில விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல, இது ஆக்சுவலா நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க, நான் ரொம்ப கம்மியா பண்ணிட்டனோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அதை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பாக்குறேன். இப்ப எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் தினமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப எனக்கு என்ன தோணுதோ அந்த மியூசிக் நான் தினமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன். இப்ப வந்து அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் நான் ரொம்ப கம்மியா பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ் நம்பர்ஸ் நான் ரொம்ப கம்மியா பண்ணிட்டேன்.
NTFன்னு ஒரு சாங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் நம்பர்ஸ் பெருசா தமிழ் நம்ம தமிழ் ஃபோக்னு ஃபோக் பாட்டு ஃபோக்கா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைண்ணா. யூ கேன் டூ லாட் ஆஃப் வெரைட்டி இல்ல, அதுலயே எவ்வளவு பாட்டு பண்ண முடியும். நான் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல பண்ணலையோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா அது நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்களோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. நிறைய பேர் இப்ப அதை கேட்பானுங்க, எப்ப நான் திரும்பவும் அந்த மாதிரி பாட்டு பண்ணு, டேய் இருங்களா எனக்கு அந்த மாதிரி இன்னும் யாரும் கேட்கலடா அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு இப்ப என்னன்னா அந்த மாதிரி ஜோன்ல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை, நிறைய டான்ஸ் நம்பர்ஸ் பண்ணணும்னு ஆசை. மேபி அதை இண்டிக்குள்ள கூட கொண்டு வரலாம், இண்டிக்குள்ள கூட கொண்டு வரலாம், எப்படி வேணா பண்ணலாம். சோ அந்த ஒரு அது மட்டும் எனக்கு இப்ப கரண்டா, அது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வேற ஏற்கலாம். ஆமா, இப்ப கரண்டா எனக்கு அதான் போகுது. ஏன்னா சினி மியூசிக்னு வந்துருச்சுன்னா ஐ திங்க் இந்த ரெண்டு விஷயமும் கொஞ்சம் பிளர் ஆயிடும்னு நினைக்கிறேன். பர்சனல் அண்ட் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனோட அந்த ஸ்கிரிப்ட் அந்த மூவிக்கு என்ன வேணும்ன்றதுக்கு யூ கோ இன்சைட் தட், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்ப எனக்கு ஒர்க் ஆனதுன்னு பார்த்தா நிறைய சாங்ஸ் நான் சொல்றேன் ப்ரோ. எனக்கு நான் பர்சனலா எனக்குன்னு பண்ணி வச்ச சாங்ஸ் தான் ஆக்சுவலா அவங்களுக்குமே பிடிச்சி எடுத்துட்டு போயிருக்காங்க. மேபி அது ராம் காமா இருக்கிறதுனால அப்படியான்னு தெரியல, மேபி அதனாலே அப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி இப்ப நம்ம இருக்கிற பாட்டு மோஸ்ட்லி லவ் சாங்ஸ் பண்ணுவோம். அதை தாண்டி மீதி பாட்டும் பண்ணுவோம், ஆனா ஒரு 80% நம்ம லவ் சாங்ஸ் நிறைய பண்ணிருக்கோம். சோ அதனாலயே நான் ஆல்சோ சிச்சுவேஷனாவும் பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் ஒரு 6-7 சிச்சுவேஷன் தான் இருக்கு. எல்லாம் சுத்தி அதான் சுத்தி அதுக்குள்ளதான் வருது. ஆனா கண்டென்ட்டா வேற, பாட்டு சொல்ற விஷயம் வேற, பட் சிச்சுவேஷனா அதேதான். எங்க நீங்க வைக்க முடியும்? யூ ஹேவ் ஒரு நல்ல ஒரு லவ் வரும்போது ஒண்ணு, லவ் போகும்போது ஒண்ணு, இல்லைன்னா அந்த மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆனா சொல்ற விஷயம் வேற, பாட்டுக்குள்ள இருக்கிற கான்செப்ட் வேறையா தான் இருக்கும். ஆனா அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான் போது நல்ல நல்ல சாங்ஸ் நம்ம பண்ணி வச்சோம்னாலே இந்த மொமெண்ட்ஸ்க்கு அழகா உட்கார்ந்து தான் நான் நினைக்கிறேன். எந்த ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்டா இந்த மாதிரி லவ் சுத்தி இருக்கிற படங்கள் நிறைய இருக்கு. பட் ஒரு ராஜா பத்தின கதை, இந்த மாதிரி அதுவே நம்மளுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும்ல, அந்த இடத்துல நம்மள போட்டு பார்த்துட்டு அதுக்கு ஒரு கம்போஸ் பண்றது, அந்த மாதிரி ஒரு ஜானர் இல்ல ஒரு இத டேப் பண்ணணும். சோ மச் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு ஆக்சுவலா. பிகாஸ் இப்ப நான் சொன்னேன்ல, நான் இண்டி பண்ணும்போது எனக்கு சர்டன் ஜான்ராஸ்ல எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் இருந்துச்சு, நான் அதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த சினிமாட்டிக்கான ஒரு ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. இப்ப இந்த இதுல கூட கிஸ்ல கூட ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ராக் இருக்கு, கிஸ் அக்ராஸ் டைமிங் சொல்லிட்டு ஒரு ட்ராக், ஒரு மியூசிக்கு லிரிக்ஸ் எதுவும் இருக்காது, ஜஸ்ட் பியானோல ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்கா இருக்கும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆசை ஆக்சுவலா. டேடாலையுமே இன்டர்வல் பிளாக்ல ஒரு தீம் ஒண்ணு பண்ணிருப்பேன். அது நிறைய பேர் படத்தோட வந்ததுனால நிறைய பேர் கேட்டுருக்காங்க. ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? ஆல்பம்லயே வச்சிருப்பேன் ஆக்சுவலா. க்ளோரி ஆஃப்டர் ஸ்ட்ரகிள்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் இருக்கும், ஆல்பம்லயே வச்சிருப்பேன். அது ஒரு 3 minutes ப்ராப்பர் ஆர்கெஸ்ட்ரல் ட்ராக். அது எனக்கு அது ரொம்ப ஆசை ஆக்சுவலா. நான் இண்டி பண்ணணும்னு வரும்போது நான் அப்படிதான் யோசிச்சுட்டு வந்தேன். நம்ம ஒரு மாதிரி ஆர்கெஸ்ட்ரலா ஒரு மாதிரி சினிமேட்டிக்கா ஒரு சவுண்டிங்ல இந்த அரோரா சாங்லாம் இருக்குல்ல, அரோராவோட சாங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சவுண்டிங்ல தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லி ஆசை, அப்படிதான் வந்துச்சு. சோ அது இப்ப எனக்கு படத்துக்கு அங்கங்க இந்த வாய்ப்பு கிடைக்குது, இதுல பண்ணு அப்படின்னு போது ஓகே இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சோமே, இதுல பண்ணுவோம்னு சொல்லிட்டு. சோ லைவ் ஆர்கெஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணிட்டு ஆமா ரொம்ப பிடிக்கும். ஒரு மியூசிக் டைரக்டரா ஆகும்போது இந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இருக்குல்ல, எல்லாத்தையும் எலக்ட்ரானிக்கா கொண்டு போயிடாம அந்த ஆசையா நம்மளுக்கு இருக்கும். அப்பதான் அந்த பட்ஜெட் கிடைக்கும் ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய. பட் அதை நம்பி நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஃபேமிலிஸ் நிறைய இருக்கு. இந்த பொறுப்புணர்வும் தேவை இல்ல ஒரு மியூசிக் டைரக்டருக்கு. அதை வச்சு ஒரு இது இருக்குல்ல, நிறைய குடும்பங்கள் இருக்கு. அது ஆக்சுவலா கன்சிடர் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா நம்ம அதான் ப்ரோ, நம்ம வளர எவ்வளவு தூரம் எவ்வளவு பேரை கூட கூட்டு போறோம்ன்றது ஒண்ணு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது இருக்க போது, அதாவது நம்ம வளர்றதுக்காக இல்ல, சுத்தி இருக்கவங்க வளர்றதுன்னு நினைச்சா எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் தானே ப்ரோ. இப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஓகே இவன் நல்லா பண்றான், இவனுக்கு நம்ம ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நமக்கு நிறைய விஷயம் லைஃப்ல நடக்கும். நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம், மத்தவங்க அப்படியே இருப்பாங்க. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கூட கூட்டு போறதுல எனக்கு சந்தோஷமா. இப்போ மியூசிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க, ஆனா மியூசிக் டைரக்ஷன்ன்றது எங்க இருக்குன்னே தெரியாது. அதை எப்படி ரீச் பண்ணணும்? இப்ப நீங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா மூவிஸ் பண்ணிருக்கீங்க,
அதனால உங்களோட அட்வைஸ், அதாவது இதெல்லாம் பண்ணுங்க, இப்படி ஒரு வழி இருக்குன்றத ஏதாவது காட்ட முடியும் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் எய்மிங் டு பி அ மியூசிக் டைரக்டர்? மியூசிக் டைரக்ஷன்னா இண்டிக்கு வேற, மியூசிக் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். மியூசிக் டைரக்ஷன்னா நீங்க நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுங்க, நான் தான் சொல்லுவேன். இப்போ லுக் பேக், என்னதான் இண்டி பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நான் நிறைய வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 ஷார்ட் ஃபிலிம்ஸ் குட்டியா சர்வைவலுக்காக மியூசிக் பண்ணிட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டைம்ல என் கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எங்கேயோ இருக்காங்க, ஏதோ ஒரு டைரக்டர் கூட அசோசியேட்டா இருக்காங்க, அவங்க சில பேர் படம் பண்றாங்க. இது எல்லாமே எனக்கு வந்து அந்த ஒரு 10 இயர்ஸ்ல நான் கொலாபரேட் பண்ணி அந்த மைண்டை ஓப்பனா வச்சுட்டு எது கிடைச்சாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஜோன் இருந்ததுனால அது நடக்குதோன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அதுதான் நான் சொல்றேன், இது ஒரு சின்ன வேலை, இது நான் பண்ணுவேனா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு கிடைச்சதை வந்து முழுசா நம்ம பண்ணோம்னால யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ஒருத்தன் வந்து இன்னைக்கு வந்து அவனுக்கு எதுவுமே தெரியாம ஒரு விஷயம் பண்ணி எடுத்துட்டு வந்து காமிக்கலாம். நாளைக்கு ஒரு வருஷத்துல அவன் உன்னை விட 100 மடங்கு வளைச்சு அவன் வேற ஒரு ஆளா மாறி வேற ஒண்ணு பண்ணாலும் உன் கூட ஒர்க் பண்ணிருக்கும் போது உன் கூட கிடைச்ச நாலேஜோ உங்க கூட கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸோ உங்க கூட திரும்ப அவன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். நான் அதுதான் ப்ரோ நான் அட்வைஸ் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் கொலாப் பண்ண முடியுமோ, எவ்வளவு ஷார்ட் ஃபிலிம்ஸ், எவ்வளவு சின்ன சின்ன ஆட்ஸ் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், கண்டினியூஸா அதை வந்து பண்ணிட்டே இருக்கிறது வந்து பெரிய லேர்னிங் நினைக்கிறேன். அது அப்ப வந்து அது இதுக்கு இப்பயாவே இருந்து போட்டோம். நம்ம இப்ப எனக்கு வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, நான் டாடா படம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஐ வாஸ் டூயிங் வெப் சீரிஸ் ஃபார் எருமசானி. படம் பண்றதுக்கு கூட பண்ணும்போது கூட படம் பண்ணிட்டு இருக்கேன், நடுவுல வந்து கேப் ஆயிடுச்சு, படம் வந்து ஸ்டாப் ஆயிட்டு நிக்குது, திரும்ப ரெஸ்யூம் ஆகுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதே இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்றதுதான். ஒன் செகண்ட் ஐ வாஸ் கோயிங் பேக் டு பரவாயில்ல பண்ணுவோம், வெப் சீரிஸ் எடுத்து உட்காந்து பண்ணுவோம் சொல்லிட்டு அதை உட்காந்து பண்ணேன். அதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் ஆகுது இல்ல. இப்ப அவ்வளோ மியூசிக் பண்ணி வச்ச ஒரு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு ஈகோ இருக்க கூடாது. அட்லீஸ்ட் இப்ப இவ்வளவு ஒர்க் பண்ணும்போது ஒரு மெலாடிக் ஐடியாவோ இல்ல ஒரு பீட் ஐடியாவோ ஏதோ ஒண்ணு எதுலயாச்சும் நல்லதாவே இருக்கும் ப்ரோ. ஏன்னா நீங்க கிரியேட் பண்றது தானே, அது என்னைக்கா இருந்தாலும் நீங்க எடுத்து அதை பெருசாக்கிடலாம். ஸோ அது ஒண்ணு இருக்கு, நான் அதுதான் சொல்றேன். ஏதாவது கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலா போயிடுச்சு, சிம்பிளாதான் கேட்கலாம். அதாவது லைக் ஃபேவரட்ஸ் திஸ் ஆர் தட். ஆக்சுவலா கரெக்ட் தான், ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்க சேனல் பாக்குறதுக்கு இது ஒரு ரீசனா இருக்கலாம். ஏன்னா எங்கேயுமே இந்த கண்டென்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த பாட்காஸ்ட் நான் பண்றதுக்கு ரீசனுமே அதுதான். இந்த கண்டென்ட் எங்கேயும் கிடைக்காது ப்ரோ, நிஜமா சொல்றேன். இப்ப நம்ம தமிழ்ல எத்தனை வந்து மியூசிக் ப்ரொடக்ஷனுக்குன்னு ப்ராப்பரா ஒரு சேனல் இருக்கு? கிடையாது. எத்தனை பேர் டெக்னிக்கலா உள்ள போய் பேசுறாங்க? கிடையாது. அதுக்கு ஆக்சுவலா அது ஸ்லோவா க்ரோ ஆகும், ஆனா ஒன்ஸ் க்ரோ ஆயிடுச்சுன்னா அது சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். க்ரோ ஆகணும் ப்ரோ. ஏன்னா பர்சனலா இப்போ நம்ம எப்படி கத்துக்கிட்டோம்னா நிறைய யூடியூப்ல அந்த டைம் பார்த்துட்டு அப்படி பண்ணிட்டோம். அப்ப இப்போ நம்மளோட பொறுப்பும் அதுல எல்லாருக்கும் அது கொடுக்க வேண்டியதும் நம்மளோட பொறுப்பு. எனக்கே வந்து பர்சனலா இந்த ஸ்டூடியோ டூர் எல்லாம் பண்ணிட்டு எல்லா சாஃப்ட்வேர் பத்திலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் வீடியோ போட்டுருவேன். அப்ப கூட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடாத, உனக்குன்னு ஒண்ணு தெரிஞ்ச ஸ்கில்ல ஏன் ஓப்பனா சொல்றேன் போது. பட் எனக்கு பர்சனலா நான் இதை எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னா ஓப்பனா நம்ம ஃப்ரீயா கிடைக்கிற சோர்சஸ்ல இருந்துதான். அப்படி இருக்கும்போது அத நம்ம வந்து அந்த நாலேஜ குடுக்கறதுல யோசிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி ப்ரோ. அது எனக்கு ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்டது அதான். எல்லாரும் ஏன்டா எனக்கு இன்டர்வியூ எனக்கு போக பிடிக்காது ப்ரோ, நிஜமா சொல்றேன். எங்க போனா நம்மளாம் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் எல்லாரும் மாதிரியும் இருக்க மாட்டாங்க. நான் போனாலும் நான் ஏதாச்சும் கண்டென்ட் கொடுக்கணும்னே வெயிட் பண்ணுவாங்க. என்னடா கண்டென்ட் கொடுப்பேன், இது உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. நான் இப்ப என்ன கண்டென்ட் கொடுப்பேன் என்கிட்ட எதிர்பார்க்கற மாதிரி இருக்கும். ஆமா. சோ அதுதான் இப்ப நம்ம பேசினதே ஒரு நல்ல கண்டென்ட்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஐ திங்க் நிறைய கண்டென்ட் கொடுக்கலாம். எக்ஸாக்ட்லி அது போட்டு பார்ப்போம். நான் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து புக் கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ முன்னாடி அது ஐ திங்க் நேச்சுரலாவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். புக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து எப்படின்னா ஒரு கம்போசர் பண்ணும்போது ஒரு கேட்சியான ஒரு பார்ட் இருந்துச்சு. அப்புறம் அதை எக்ஸ்பிளைட் பண்ணி அதை கடைசியில் அது மேல நிறைய ப்ரெஷர் வந்துருச்சோ. நீங்க ஒரு பாட்டை பண்ணும்போது எனக்கு அது இருக்கோ இல்லையோ அங்க வந்து எனக்கு ஒரு ஹுக் வேணும்ன்ற அந்த ஹுக் கல்ச்சர் வந்து எப்படி பாக்குறீங்க? அது வந்துருச்சு ப்ரோ.
வந்துருச்சுல்ல, நீங்க சொல்ல வந்துருச்சு ப்ரோ, என்ன ப்ரோ பண்றது? அது வந்துருச்சு ப்ரோ. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஷார்ட்ஸுக்கு இப்ப ஆயிட்டாங்க. எவ்ரிபடிஸ் அட்டென்ஷன் ஸ்பேனே அவ்வளவுதான், ஒரு ரீல் கணக்கு தான். அந்த ரீல் கணக்குல ஒரு பாட்டோ உங்களை என்கேஜ் பண்ணணும்னா வேற என்ன பண்ண முடியும்? யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ ஸ்பெசிஃபிக் போர்ஷன். அது வந்து அந்த ஸ்டெப்பு போட்டு அதுக்குன்னு ஒரு இது இருந்துச்சுன்னா நிறைய பேர் அதை பண்ணி போடும்போது அந்த பாட்டு ரீச் ஆகுது. அது வந்துச்சு, அவ்வளவுதான். நீங்க இனிஷியலா சொன்ன மாதிரி ஜஸ்ட் வந்து மியூசிக் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதுன்ற வேலையை தாண்டி ப்ரொமோஷன்ஸும் ஒரு மியூசிக் டைரக்டரா அது வந்து பக்குவமா ஆயிக்கணும்ன்ற மாதிரி புக் கல்ச்சருக்கும் ஆயிக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. பட் நான் ஒண்ணு சொல்லட்டுமா, எல்லாமே ஒரு ஃபேஸ் தான் நினைக்கிறேன். இப்ப இது ட்ரெண்ட்ல இருக்கும் ப்ரோ. இதை தவிர வேற ஏதாச்சும் ஒருத்தவங்க புதுசா கிராக் பண்ணிட்டு வந்து செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதை புடிச்சிட்டு எல்லாரும் அதை பண்ணுவாங்க. அத ஃபர்ஸ்ட் செய்யறவங்க ஃப்ரீயா பண்ணிருக்காங்க. ஆமா, அது பண்றதுதான் கஷ்டம். அதுதான் மேட்டர் இல்ல, புதுசா என்ன கிராக் பண்ண முடியும். இப்ப எனக்கு ரீசெண்டா வந்து ஐ மீன் அது புக்கலான்னு தெரியாது, இந்த பைசன்ல ஒரு 7 minute சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தீக்கொளுத்தி சொல்லிட்டு ஒரு சாங் கேட்டேன். கேட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அதுல புக்கும் இல்ல ஒண்ணும் இல்ல, பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அது மினிட்டுக்கு மேல எங்கேயோ கூட்டு போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிளாஸ்டா இருந்துச்சு. 7 minutes ப்ரோ, 7 minutes. எல்லாரும் ரன்னிங் எப்படி சொல்றது, இன்னும் பாட்டை எப்படி குட்டி ஆக்குறது, 2 நிமிஷம் போதுங்கன்றாங்க. ஆமா சொல்றேன். அப்படி இருக்கும்போது அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுலயே பாக்குறாங்கல்ல. ஆனா இப்ப இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேனுக்கு அவ்வளவுதான் இருக்கு. அதுல இருந்து மாற அதுவும் ஒரு ஃபேஸ் தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா வேற ஒண்ணு இருக்கும். அதை நோக்கி எல்லாரும் ஓடியும். அது குறையாம இருக்கும். 2 நிமிஷத்துல இருந்து பாட்டெல்லாம் இனி வந்து செகண்ட்ஸ்ல கொண்டு வந்து இல்ல அதுக்கு மேல குறையாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. இப்ப வந்து உங்க டீச்சர் அதை பத்தி எதுவும் சொல்லல? என்னது அப்போ இல்ல அதெல்லாம் எதுவும் சொல்ல. பாட்டு பாடுற அடுத்து வந்து 10 செகண்ட் தான் கேட்பாங்க, என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கடைசி மைக்ரோ சாங்ஸ். ஆமாமா, இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, இல்ல அதுக்கு மேல கேட்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. அட்லீஸ்ட் ஒரு புக்கு வரைக்குமாச்சும் வருவானுங்க. இப்போ புக்கு மட்டும் தான் சாங் ஆயிடுச்சுன்னா ரீல் அதுதான் பாட்டு வந்துச்சு, ஓகே நெக்ஸ்ட். ஆனா அப்படி வரக்கூடாது, வராது. ஏன்னா இது வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் ஆர்ட்ல இட் டேக்ஸ் யூ சம்மர். ஒரு நார்மலா எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஜோன் போக முடியாது. மியூசிக் தான் அங்க கூட்டு போகணும் நம்ம. அப்படி இப்ப நம்ம நிறைய ஈவென்ட்ஸரோட சாங்ஸ் எல்லாம் சொல்லும் போது அது ஏன் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இதா இருக்குன்னா இட் டேக்ஸ் யூ சம்வேர் எல்ஸ். ஒரு நாளில் வந்து நீங்க பாட்டு இப்ப நிறைய ரீல் எல்லாம் வருதுல, அப்படி படுத்தா அப்படியே பெட் எல்லாம் அப்படியே நடந்து அதெல்லாம் ஃபீல் பண்ணதுனால we can connect to something like that. Exactly. அந்த மாதிரி எல்லாரும் மியூசிக் எங்கேயும் அந்த மாதிரி மியூசிக் எங்கேயும் போயிடாது. அண்ட் இப்போ வந்து இதுவும் நிறைய ரீல் வருது. இப்போ பர்சனலா நான் வந்து என் சைல்ட்ஹுட்ல வந்து பெருசா இளையராஜா சார் பாட்டு வந்து நான் பெருசா கேட்டதில்லை. எனக்கு தப்பா யாரும் திட்டிடாதீங்க. ஆனா பர்சனலா நான் பெருசா கேட்டதில்லை. எங்க அப்பா அம்மா வீட்டுல ஃபுல்லா தான் கேட்டுட்டு இருப்பாங்க, ஓடும். நான் என்ன பாடின்னு இருப்பேன். இன்னைக்கு வந்து அப்படியே இன்வெர்ட் ஆயிடுச்சு. அவங்க ஏன்டா இவ்வளோ சவுண்டா ஏன்டா இவ்வளவு நேரம் கேட்கறான்னு அளவுக்கு நான் இளையராஜா சார் சாங் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். இது வந்து இப்போ ஒரு நிறைய பேருக்கும் ரிலேட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். சாங்ஸோட லாஞ்சவிட்டின்னு இருக்குல்ல, அது ஃபேட் அவுட் ஆயிடல. எவ்வளவு காலம் தாண்டினாலும் நம்மளோட மெச்சூரிட்டி அந்த சாங்க்கு மேட்ச் ஆகும்போது நம்ம அது எடுத்துக்கிறோம். இன்னைக்குடைய சாங்ஸ் வந்து அப்படி இருக்கான்றது வந்து மேபி இந்த ஜெனரேஷன் வைஸ் ஆகும்போது தெரியும். ஹவு டு யூ சீ தட்? அது வந்து அதுதான் ப்ரோ. இப்ப எனக்கு வந்து முன்னாடி இப்ப நானே சொல்றேனே, நான் சின்ன வயசுல நிறைய ஃபோக் சாங்கு நிறைய பாட்டு ஹிட் ஆகும், கண்டமேனி ஹிட் ஆகும். அதை நான் இப்ப திரும்ப போட்டு கேட்கறேன்னா கிடையாது. என்னோட நீடுக்கு தான் நான் கேட்கறேன். ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஓடாத படத்துல ஒரு நல்ல பாட்டு இருக்குல்ல, என் பிளேலிஸ்ட்ல மட்டும் இருக்கும். அததான் என்னோட நீடுன்னு நினைக்கிறேன். நான் அதை தான் கேட்கறேன். இப்போ இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி ராஜா சார் பாட்டெல்லாம் சில சமயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம்னா 2 மாசம் ஓடிடும். அதுல கூட்டு போயிடும். அது நிறுத்தலாம் முடியாது. நம்மளா எல்லாத்தையும் உடச்சு போட்டாதான் உண்டு. அது அவ்வளவுதான். கூட எதிர் வீட்டுல இருந்து கேட்கணும். அது அவ்வளவுதான். எப்ப நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சு இந்த மாதிரி லெஜெண்டுக்குள்ள போறோமோ முடிஞ்சோம். சோ அதனால எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் ரொம்ப வேற ஏதாவது எக்ஸாக்ட்லி சொல்றேன். அது வந்து எல்லா டைம் பீரியடுக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ராஜா சாரோட அது வந்து அந்த மொமெண்ட்டுக்குன்னு பாட்டு அந்த மொமெண்ட்டுக்குன்னு ஹிட் ஆயிட்டு போயிடும்னு நினைக்கிறேன்.
அது எல்லா டைம் பீரியடுக்கும் பொருந்தும் தான் நினைக்கிறேன். இட்ஸ் லைக் ஈவன் ஃபார் அந்த ஏரான அந்த மியூசிக்குமே பாத்தீங்கன்னா there are so many songs அப்ப ஹிட்டா இருக்கிற பாட்டு. ஆனா அதை தாண்டி இப்போ உனக்கு என்ன தேவையோ அதை தானே நீ ஸ்பெசிபிக்கா தேடுற. அந்த லெஜெண்டரி சாங்ஸ் தானே நீ திரும்ப போய் தேடுறீங்க. அது எல்லா டைம்லயும் எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு ப்ரோ. லாட் ஆஃப் சாங்ஸ் இப்ப வர சாங்ஸுமே சில சாங்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இட் வில் பி தேர்ன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு 3யோட ஆல்பம்லாம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும் தான் நினைக்கிறேன். அது நம்ம இந்த ஏரால வந்த ஆல்பம் தானே. நிறைய சொல்லிட்டே போலாம். நீங்க ஈவன் ஷானோட அந்த இந்த சாங்ல வந்துன்னா ஜெய்பீம்ல ஒரு சாங் வருமே, அது செம பாட்டு. அந்த பாட்டுல எனக்கு தெரிஞ்சு எல்லா கம்போசருக்குமே அது இருக்கும் ப்ரோ. எல்லாருமே அவங்களோட அந்த ஒரு லெஜெண்டரி மார்க் வச்சுட்டு தான் போவாங்க. அது இனிஷியலா சில டைம் அது போலனாலும் அது it will find its way இல்ல. It will find its way. இப்ப கூட ஜிவி சார் நம்ம இந்த 1000 ஒருவனோட ட்ராக் ஆல்பம் பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாரு. அதாவது இனிஷியலா அந்த டைம் படமும் பீப்புளுக்கு புரியலன்ற, இப்போ வந்து they are appreciating it மாதிரி. ஐயோ அது மென்டல் ஆல்பம் ப்ரோ. நான் வந்து அது ஃபுல் ஆல்பம் கேட்டிருக்கீங்களா? அதுல ஆக்சுவலா படத்துல இல்லாத பாட்டெல்லாம் இருக்கும். அதுல ஆண்ட்ரியா மேம் பாடின பாட்டு ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆக்சுவலா நிறைய பாட்டு இருக்கும் அதுல. பாட்டு பேரெல்லாம் மறந்து போச்சு. அந்த கிங்ஸ் அரைவல் அது இதுன்னு நிறைய இருக்கும். அதெல்லாம் சிலது படத்துலயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபுல் ஆல்பம் கேட்டீங்கன்னா அது எங்கேயோ இந்த கிராமிக்கு எல்லாம் போயிருக்க வேண்டிய ஆல்பம். அப்பவே அதை அமைச்சிருக்க வேண்டிய ஆல்பம். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த டைம்ல கேட்கும் போது. அது நம்ம ஊர் அப்படிதான் சில சமயம், ரொம்ப சில சமயம். ஆனா ஐ திங்க் அந்த சில ட்ராக் இப்படி ரொம்ப லாங்கா டிராவல் பண்றது, ரஹ்மான் சார் வந்து ஒரு இன்டர்வியூல பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. ஒரு ட்ராக் நான் கம்போஸ் பண்ணும்போது அவரு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு he lets the track breathe for itself. அந்த ட்ராக் வந்து ஒரு பாயிண்ட்ல கெட்ஸ் அ லைஃப்ல ஒரு நம்ம பண்ற ஒரு ட்ராக் ஒரு கிரியேஷன் நம்ம பண்ணாலும் அது மேல வந்து அதை ரொம்ப போட்டு புடிச்சு வச்சு நீ இங்க போ அங்க போன்றதோட நடுவுல ஒரு இன்டர்லூட் வரும். அது வந்து முடியனோட நம்மளுக்கு தோணும் அதுல போயிட்டே இருக்கும். ஸோ மேபி அந்த மாதிரி ஆத்தென்டிக்கா நம்ம வந்து அந்த பாட்டை விட்டு அதை பிரீத் பண்ண விட்டு இருக்கிற ட்ராக்ஸ் வந்து ஃபார் அ லாங்கர் டைம் இட் டிராவல்ஸ் நினைக்கிறேன். இப்போ ரொம்ப கேட்சியா எனக்கு இப்போ ட்ரெண்ட் ஆகணும்னு பண்றதோட அந்த ட்ராக்கு ஆத்தென்டிக்கா அதை விட்டுட்டோம்னா இட் ஹாஸ் அ லாங்கர் லைஃப். டெஃபினெட்லி அது ஆப்வியஸ்லி அது இருக்குதான். அதான் ப்ரோ, அது வந்து அந்த மேஜிக்கா ஒரு நாள் நடக்கும். அது ஆமா, அது சில பாட்டு அதுவே கேட்கும். இப்ப மியூசிக் டைரக்டர் ரைட்டிங், சோ உங்களுக்கு இந்த ஃப்ரீடம் இருக்கா? ஒரு பாட்டை வந்து நீங்க பிரீத் பண்ண விட்டுற அந்த மினிட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா? யூ ஆர் ஃப்ரீ டு டு இட். நாட் எவ்ரி டைம்னு சொல்லுவேன். ஐ வில் என்ஜாய் சம் மொமெண்ட்ஸ். எனக்கு வந்து இப்போ போகாது பார்த்தீங்கன்னா 6.5 minutes பேக் நேரால வந்து எனக்கு அது என்கிரெடிட்ல தான் போடுவேன். படத்துல போட்டுக்கோங்க, அந்த போடுங்க, எனக்கு வந்தா போதும், அவ்வளவுதான். 6 நிமிஷம் ட்ராக், 6 நிமிஷத்துக்கு மேல போகுது அந்த ட்ராக்கு. என்கிரெடிட்ஸ்ல சும்மா தான் போச்சு. பட் ஆனா படம் ரிலீஸ் ஆன பிறகு அதுக்குன்னு ஒரு வீடியோ அவங்களா படத்துல இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு எடிட் பண்ணி ஒரு எஃபர்ட் போட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்கறாங்கன்னும் போது அந்த ஒர்க்குக்கும் அதை நான் பிரீத் பண்ண விட்டதுனால அதுக்கு மேபி அதை நான் ஷார்ட்டா பண்ணி இது பண்ணியிருந்தேன்னா அந்த இனிஷியல் மூமெண்ட்ல எனக்கு நிறைய வியூஸ் கிடைச்சிருக்கும். பட் ஆனா அந்த பாட்டுல இருக்கிற ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்குல்ல, அது கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் இப்ப அதுக்கு எக்ஸாக்டா அது 2.5 நிமிஷம் தான் அங்க சீன் இருக்கு, அதுக்கு நான் அப்படியே போட்டு முடிச்சு விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அந்த ரிப்பீட் வேல்யூல அந்த டைம்ல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. டக்குன்னு பாட்டை வந்து இப்ப 6 நிமிஷம் பாட்டை ஃபுல்லா பிளே பண்ண விட்டுட்டு திரும்பவும் அந்த லூப் ஓடுமான்னு தெரியல எனக்கு. நிறைய பேருக்கு கூடாது. இப்ப 2 நிமிஷம் பாட்டு ஓடும், 2.5 நிமிஷம் பாட்டு ஓடும். நான் அதுக்கு வந்து நான் பண்ணல. அது வந்து அது தேவை, அது கேக்குது, அவ்வளவு விஷயத்த கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் நீங்க சொல்ல அந்த எமோஷன் கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். அது டைட்டா பிடிக்காம அதேதான். எனக்கு கிஸ்லயும் அந்த ஒரு இப்ப கிளைமேக்ஸ் பாட்டு ஒண்ணு பண்ணோம். அந்த பாட்டு முழு கிளைமேக்ஸ் ஒரு பாட்டு தான், ஒரே பாட்டு தான். அது டைரக்டர் சூப்பரா இல்ல என்னாலேன்னு ஒரு சாங் இருக்கு. அந்த பாட்டு எனக்கு அந்த பாட்டு வந்து ஏன்னா அந்த பாட்டு அப்படிதான் பண்ணோம். பண்ணும்போது இத வந்து எதுவும் பண்ண வேணாம், இது என்ன கேக்குதோ மொத்தமா இது பண்ணிடலாம். அதுக்கு ஏன்னா உங்க விஷுவல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. பார்த்தேன், லைட்டா தான் பார்த்தேன். ஃபயர் கியர் போகுது, எதுவும் ஓடுறாங்க.
ரைட்ரா, இதுக்கு நான் வந்து இப்ப நான் இதை மேட்ச் பண்ணணும்னா நடக்காது. நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு வாரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு உட்காந்து என்னெல்லாம் தோணுதோ அப்படியே 2-3 ஐடியாஸ் பண்ணிட்டு திடீர்னு அந்த ஹுக்கு மட்டும் தோணுச்சு, அந்த ஹுக்கு மட்டும் தோணுச்சு. அதை மட்டும் கவிதை நான் கூப்பிட்டு காமிச்சேன், இந்த மாதிரி ஒண்ணு தோணுது, ஓகே அப்படின்னு, நல்லா இருக்கு, ஆமா அதான் ஏதோ ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. அதுக்கப்புறம் ஃபுல் சாங் ஆசை தீர அந்த பாட்டை என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு விஷுவல்ல போட்டு பார்த்தா அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. தான் எதுவும் பண்ணல, விஷுவலும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன் ப்ரோ. சில சமயம் நம்ம அந்த பாட்டு என்ன கேக்குதோ அதுக்கு தேவையானது மேபி நான் 100% பண்ணலையான்னு தெரியாது. என் அறிவுக்கு அதுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அது எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வைக்கும் போது அது ஒர்க் ஆகுச்சு. அண்ட் ஆல்சோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 minutes ஓடும் ப்ரோ. அது கிளைமேக்ஸ்ல ரூப் தான் ஓடும். ஒரு போர்ஷன் வந்துட்டு அந்த போர்ஷன் திரும்ப ரிப்பீட் ஆகி ஓடி அப்படிலாம் முடியும். ஆனா 7 நிமிஷம் உங்களுக்கு போகாது தெரியாது. அது வந்து தெரியாம எக்ஸாக்ட்லி அதுக்கு அப்படியே உட்காந்துச்சு. எனக்கு இது 2 ஸ்பெசிபிக்கா இந்த 2 சாங் சொல்லலாம். ஆக்சுவலா அது வந்து ஒரு தனியா ஒரு ஆல்பம் சாங் மாதிரி இருந்துச்சு, ஒரு இண்டிபெண்டன்ட் சாங். எக்ஸாக்ட்லி, ஆமா ஆமா ஆமா. அது கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ் பார்க்கும்போது அது தனியா ஒரு சாங் மாதிரி. எக்ஸாக்ட்லி, அது ப்ராப்பர் ஒரு தனி ஒரு மியூசிக் வீடியோ தான் அது. ஆமா அப்படிதான். எக்ஸாக்ட்லி, ஆமா அது அப்படியா. ஐ திங்க் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அது ஒரு மியூசிக் வீடியோ தனியா தெரியும். அது மட்டும் அப்படிதான் மாட்டுச்சு. நம்ம வந்து இப்போ நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து வரணும்னா ஒரு என்ன எல்லாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா சொன்னீங்க. பட் எவ்ரிபடி ஹேஸ் அ லோ பாயிண்ட் இன் லைஃப்ல. ஒருத்தன் வந்து இப்போ இருக்கிற பிகஸ்ட் ஸ்டாரா நிக்கிறானாலும் அவனோட கதையை நீங்க பின்னாடி போய் கேட்டீங்கன்னா இவ்வளவு தாண்டி வந்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். டெஃபினெட்லி உங்களுக்கும் நிறைய லோ பாயிண்ட்ஸ் மியூசிக்லயும் சரி மியூசிக்கலாவும் நிறைய இருந்திருக்கும் அந்த பாயிண்ட்ஸ். அது ஏதாவது ஷேர் பண்ணுங்க. அது வந்து எக்ஸாக்டா எப்படின்னா 2020 இந்த கோவிட் டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல எனக்கு அது எனக்கு செமையா ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த டைம்ல தான் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அந்த இண்டிபெண்டன்ட் சாங் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அது அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதை தவிர எனக்கு வேற வேற குட்டி குட்டியா இருந்த ப்ராஜெக்ட்ஸ் எது, ஏன்னா ஷூட்டும் இல்லை, யாரும் எதுவும் எடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப அப்படியே இந்த பாழங்கணத்தை நோக்கி போயிடுச்சு. கரெக்டா அந்த சாங் ரிலீஸ் பண்ண முடிஞ்ச பிறகுமே எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 month ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு தி ஒர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாகவும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம ஒரு 1.5 years ஒரு ப்ராஜெக்ட் வந்து மவுண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம ஒன்று பண்ணி வெளில விட்டுறோம். பட் ஆனால் அது கோவிடு பெருசா அதை ப்ரொமோட் பண்ண முடியல அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஆவரேஜா அது முடியும் போது அடுத்து என்ன பண்ணுவோன்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும்ல. உங்க டைம் அண்ட் மணி வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையும் தூக்கி ஒரு விஷயத்துல போட்டுட்டு அதை நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்கலன்னும் போது அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல உங்களுக்கு அது நடக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஆமா, அது வந்து ஹெவியா இருந்துச்சு ஆக்சுவலா. பட் அங்க இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு எனக்கு இருந்த ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா எங்கெங்கெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கேட்க முடியுமோ நான் கேட்டேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல வீட்டுல இருந்து வெளில வந்து பெட்ரோலுக்கு ஒரு ஜோனை தாண்டி பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு 50 ரூபாய்க்கு போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஸ்கவுட்டிங்க நான் பண்ணது கிடையாது. ஏதோ கிடைச்சிரும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும் அதை வச்சு போயிடலான்னு. அதுக்கப்புறம் ஒரு 6 month நான் அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணேன். ஆக்சுவலா அதுக்கு ஒரு அந்த உழைப்புக்குன்னு ஒண்ணு கிடைக்கும்ல ப்ரோ. எனக்கு அப்படிதான் ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் படம் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் அந்த 6 மாசம் ஒரு எஃபர்ட் போட்டதுக்கு எனக்கு வந்து சம்மந்தமே இல்லாம இவரை மீட் பண்ணும்போது இவரோட 4 படம் பண்ணுவேன்னு யாருக்கு தெரியாது. ஸோ அதுதான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபேஸ் அதுதான் என்னோட லோவஸ்ட் பாயிண்ட். இப்போ அந்த வெளியில இருந்து நிறைய பேர் பார்க்கும்போது அப்படியே லைனா கவின் இவனுடைய ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்குல்ல, ஒருவேளை கவினோட பிரதரா இருப்பாரோ இல்ல ஏதாவது அப்படின்னு ஈஸியா சொல்லிட முடியும். பட் வந்து யூ ஹேவ் டு டெல் எல்லாருக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. அண்ட் நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டு அது அந்த யூனிவர்ஸ் அங்க கொண்டு வந்து அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போய். எக்ஸாக்ட்லி ப்ரோ. ஏன்னா அவரை மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போய் அந்த NTF பாட்டு காமிச்சு பாட்டு சூப்பரா இருக்கு, அப்புறம் வந்து உங்ககிட்ட வேற சாங்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இருக்குண்ணா, நானும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா. ஓகே இப்போ ஸ்டூடியோலாம் வச்சிருக்கீங்களா, எல்லாம் ப்ராப்பரா வச்சிருக்கீங்களா, அங்கே ஒர்க்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க.
நான் அப்படியே கொஞ்சம் ரியாலிட்டி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஜோலோ இருக்குல்ல, ஜோலோ இந்த கெஸ்ட் ரூம்லாம் இருக்கும்ல, இந்த பெய்டு இந்த ஜோலோ தெரியுமா, 10,000 ரூபாய்க்கு நீங்க மாசம் ரெண்ட் கட்டினீங்கன்னா அங்க வந்து ஒரு 3 பெட் இருக்கும். இந்த 3 பெட்ல எவன் வேணா எப்ப வேணா அந்த ஆப்ல வந்து புக் பண்றவன் வந்து படுத்து தூங்கிடலாம். அப்படி ஒரு இடத்துல நான் இருக்கேன். அங்க ஏமாத்தி ஒரு இடத்துல செட்டப் பண்ணி நான் உட்காந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். இவர் வந்து இப்படி கேட்கும் போது என்னடா பண்ணு அப்படின்னு யோசிச்சேன். சரி பார்த்துப்போன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குண்ணா நீங்க வாங்கினா ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, ஃபுல் மழை, ஃபுல் சென்னையே வந்து ஒரு மாதிரி ஃபுல் மழையில ஒரு மாதிரி மிதந்துட்டு இருக்கு. நான் வந்து ஒரு லொகேஷன் வேற அப்பவே கொடுத்துருந்தேன். அங்க வந்து என் ஃப்ரெண்டோட ஸ்டுடியோ சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்துச்சு. அங்க வந்து என் ஃப்ரெண்டோட ஸ்டுடியோ இருந்துச்சு. அங்க அப்ப போய் ரெக்கார்ட் பண்றாங்க. இவர் திடீர்னு கால் பேபி நான் உன் ஸ்டுடியோ வாசல்ல தான் இருக்கேன்றாரு. அதே ஸ்டுடியோ வாசல்ல இருக்கீங்களா? யோசிக்காம அந்த ஃபிளட்ல அப்படி குதிச்சு அப்படி மிதந்து போய் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சினிமாட்டோகிராஃபர் பிரிட்டோன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் வந்து ஆக்சுவலா இப்ப வந்து நீக்கோட சினிமாட்டோகிராஃபர். அப்ப வந்து சும்மா தான் சுத்திட்டு இருந்தான். அவனை இதே மொட்டை எங்கனாச்சும் வந்து என்ன கூட்டிட்டு போனான். அப்படின்னும் போது அவன் எங்க இருந்தோ வண்டியில இருந்து எடுத்துட்டு போய் நான் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல விட்டான். உள்ள போனா வித்தின் ஒரு 2 hours அடுத்து இவர் கேட்டாரு, பாட்டு எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்னும் கொடுமை என்னன்னா, அந்த ஸ்டூடியோல எவன் இருப்பானே எனக்கு தெரியாது. நான் உள்ள போறேன், எல்லாரும் வராங்க, கதவை திறக்கிறேன். இவன் கொஞ்சம் ஷாக் ஆகி என் ஃப்ரெண்டு திறக்கிறான். அவனுக்கு கால் பண்ண எடுக்கல, அப்புறம் தான் திறக்கிறான். இன்னும் அடுத்த 1 மணி நேரத்துக்கு இது ஏன் ஸ்டூடியோடா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போய் இப்படிதான் நடந்துச்சு. ஸோ வந்து அது வந்து அதான் ப்ரோ, அது வந்து ஒரு ஃபேஸ் தான். அதாவது எப்படியாச்சும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டதுக்கு ஒண்ணு நடக்குது. சோ எல்லாருக்குமே அது வரும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எல்லாருக்கும் இப்படிலாம் காமெடி பண்ணி தான் வரணும்ட்டு இல்ல, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். எனக்கு அப்படிதான் நடந்துச்சு. ஒரு 2 hours டைரக்டர் வந்து கேக்குறாரு, அவருக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. அப்ப ப்ரொடியூசர் திடீர்னு வந்தாரு. அவருக்கு என்னன்னா, நீங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளவு நாளா மியூசிக் பண்ணிட்டு இங்க எல்லாம் பாட்டுலாம் ரெடி பண்றீங்களான்ற மைண்ட் செட் அவருக்கு. ஆமா, நாங்க இப்பதான் அப்பதான் மீட் பண்ணோன்றது தெரியாது. ஆமா, சோ அப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து அப்டேட் ஆஃபில்ஸ் டேடாக்கு நடந்துச்சு. இவ்வளவு தூரம் நானும் வந்து பாட்காஸ்ட் இப்பதான் பண்றேன். நான் கூப்பிட்ட உடனே நீங்க எனக்கு தெரியல, நான் இதை பண்ணலாம்னு உடனே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இப்ப இந்த படம் வர்றது கூட எனக்கு கிஸ் அது கூட என் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரல. ஓகே, ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு நிறைய விஷயம் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க நேரம் தான் இருந்துச்சு, உனக்கு உடனே ஒரு மெசேஜ் போட்டேன். யோசிக்காம உடனே வந்து நான் என்ன பண்றேன். இல்ல ப்ரோ, உன்னோட ஒர்க்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நான் சொன்னேனே, நான் ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த டைம்ல பண்ணிருக்கும் போது ஆக்சுவலா நீங்களாம் தான் வெளியில உங்க மியூசிக் உங்க ஒர்க்கை வெளில போட்டுட்டு இருந்தீங்க. நான்லாம் சும்மா எடுத்து, அதுதான் உண்மை. ஆக்சுவலா நான்லாம் உங்க ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துதான் சரி நானும் ஏதாச்சும் வெளில போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. நீங்க இப்ப சத்யா அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் தானே, நிறைய பேர் நல்லா சூப்பரா கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருந்துச்சு. எவ்ரிதிங் இஸ் ஒரு ட்ரெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல அந்த மேஷப் கவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் செம இது ப்ரோ, செம இன்ஸ்பைரிங். அதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா நான் எல்லாமே பார்த்துருக்கேன், நீங்க போட்ட எல்லா வீடியோ பார்த்துருக்கேன். ஆமா, நிஜமாதான் சொல்றேன். ஆமா, நன்றி. இது வந்து ஒரு புது ஜேர்னியா இருக்கு போன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும்ன்றது என் ஆசை. நீங்க இவ்வளவு வந்து எல்லாம் நிறைய இன்சைட்ஸ் எல்லாம் ஓப்பனா ஷேர் பண்ணி பேசினது ரொம்ப ஹாப்பி. இவ்வளவு தூரம் நீங்க வந்து எங்க சைட்ல இருந்து எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன ஒரு ஹேம்பர். தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். நீங்க இதுக்கப்புறம் நிறைய 2 படம் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஆன் த கார்ஸ், அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். நான் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றேன். அது பண்ணும்போது நீங்க வந்து அதை பத்தி நாம நிறைய பேசலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல்சோ. ஆமா, நீங்களும் சீக்கிரமா படம் பார்க்க வந்துருங்க. வந்துருங்க. பண்ணிடுறேன் ப்ரோ. ரைட் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.